இப்படி ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான். அதான் கேள்வி. ஒருத்தர் நினைக்கிறான், நீங்க என்னன்னா விசாரணை எல்லாம் தூண்டுது மாதிரி அல்லாஹ் சொல்லியிருக்கானான்னு டவுட் வருதுங்கிறான். ஒருத்தர் படிக்கிறான், அல்லாஹ் விரும்பினால் விபச்சாரத்துக்கு வற்புறுத்தாது என்று வருது. இப்படி ஒரு வேலை அல்லாஹ் சொல்லிருக்க மாட்டான். இது என்னமோ ஒண்ணு இருக்குது அப்படின்னு ஒரு குழப்பத்துக்கு வந்தா அதுக்கு என்னன்னு தான் கேட்டேன். இந்த வசனம் அப்படி சொல்லுது நான் சொல்லல, இது வசனமான ஒருத்தருக்கு சந்தேகம் வருது. அதான் கேள்வி. குர்ஆன்ல இந்த மாதிரி எத்தனையோ கேள்விகள் வருது. லைட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா அது அப்படிதான் போகணும். சாட்சாட்டா இருக்கும். நல்ல சொல்லிட்டு நான் பேசிட்டு லைட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா அப்படிதான் போகும். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கூடாதுன்னா ஸ்பிரிட் ஆஃப் குர்ஆன். அடுத்து இன்னொன்னு அப்ப சூரத்துல் இஸ்ராவுல 60வது வசனம், பனி இஸ்ராயில்ல 17ல 60வது வசனம். ஆமா, சூரத்துல் இஸ்ரா 17 தானே, 17ல 60வது வசனம். அதுல என்ன சொல்றான்னு கேட்டா, உமக்கு அல்லாஹ் காட்டிய அந்த காட்சியை அல்லது கனவை, ருயாக்கு 2 அர்த்தம் இருக்கு. எந்த மொழிபெயர்ப்பு போட்டாலும் எடுத்துக்கங்க. காட்சி அல்லது கனவை மனிதர்களுக்கு ஒரு சோதனையாகத்தான் நாம் ஆக்கினோம் அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் நல்லா கவனிங்க. சூரத்துல் இஸ்ரா 17:60ல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, முகம்மதே உமக்கு ஒரு காட்சியை நாம் காட்டினோம் அல்லது கனவை காட்டினோம். ருயாக்கு எந்த அர்த்தமும் கொடுத்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. அதை மனித சமுதாயத்திற்கு ஒரு சோதனையாக ஆக்கினோம். அப்ப இது ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டது இல்ல. அவங்க கண்ட அந்த கனவோ காட்சியோ நமக்கு சோதனை. அது என்ன? அது குர்ஆன்ல எனக்கு தெரியும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வோட நின்று போறது இல்ல, அவர் கண்ட கனவு அவரோட இல்ல. நீ கண்ட கனவை ஃபித்னத்தன் லின்னாஸ், மனித சமுதாயத்திற்கு ஒரு ஃபித்னாவாக நான் ஆக்கி இருக்கிறேன். அது என்ன அந்த கனவு என்பது எனக்கு தெரியணும். குர்ஆன்ல இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் அது எங்க இருக்குது அந்த கனவு? எது? மறுபடியும் சொல்றேன், 7:3 இன்னும் பதில் சொல்லாம மேலும் மேலும் இந்த மாதிரி கேள்விகளே கேட்டுட்டு போலாம் போது நானே சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இப்படி ஒரு எது மார்க்கம்ங்கிறது இப்ப நம்ம பேசணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இந்த மாதிரி கேள்விகள் அதிர்ஷ்டம் நான் கேட்பேன் 1000 கேள்விகள் நான் கேட்கலாமா? இப்ப நீங்க சவர் கொஞ்ச நேரம் சவர் முன்னாள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாள் சொன்னாரு, பத்ருவலைக்கு ஆயிரத்தி நான் வசனத்தை காமிச்சு சம்பவத்தை விலைக்கு காமிக்க சொல்றாரு அல்ல. அப்ப அது என்னன்னு விலைக்கு காமிக்கணுமே, என்ன விலைக்கு காமிச்சாங்க எப்படின்னு கேட்கறாங்க. அர்-ரஹ்மான்ல ஒரு சூரா, அர்-ரஹ்மான் சூரால நீங்கள் வானம் பூமிகளை கடந்து செல்லக்கூடுமாயின் செல்லுங்கள், நீங்கள் சுல்தான் இல்லாமல் அப்படி செல்ல முடியாதுன்னு வருது. அந்த வசனத்தை காமிச்சு அது எப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விகள்னா நிறைய கேள்விகள் இருக்கு. நம்ம கைடன்ஸ் எதுங்கிறத பெற முயற்சிக்கிறோமே ஒழிய வீணான கேள்விகள் கேட்கக்கூடாது. நான் 5:1 நான் மீண்டும் ஞாபகப்படுத்துவேன். அல்லாஹ் சொல்றது லா தஸ்அலுவான் அஷ்யா, இது அல்லாஹ் சொல்றது, நான் கூட அல்லாஹ் சொல்றேன். அதான் நாங்க இந்த பதில் சொல்றோம். அல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தினா லம் யக்ரு அலைஹா குருட்டுத்தனமா செவிட்டுத்தனமா விழக்கூடாது. அல்லாஹ் சொல்லி அடிப்படையா நாங்க 7:3 கேட்டோம். நீங்க சொன்ன 7:3 பதில் சொல்றேன். இன்னும் எத்தனையோ இத்தபியுமா வந்து இலைக்குமா இது மாதிரி ஆயாத்துல்லாஹி நதுருஹா அதாவது அபி ஐயாதிக்கு பாதல்லாஹி ஆயாத்தினோ திரும்பி போனதுக்குள்ள அவ்வளவு குர்ஆன், இந்த குர்ஆன் மட்டுமே எனக்கு பையாறப்பட்டுள்ளது என்று ரசூலுல்லாஹ் சொல்ற வசனங்கள்லாம் இருக்குது. எவ்வளவு வசனங்கள் இருக்கு. நீங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரியான சொல்றீங்களா? அதான் இது பதில் அதானே. வீணான கேள்விகளை கேட்டுக்கிட்டே போறீங்க. வீணா இல்லையான்னு மத்தவங்களுக்கு தெரியும். நீங்க நாம இப்ப பேசி முடிவு பண்ண வேண்டியது எது மார்க்கம்ங்கிறது. எதன் அடிப்படையில நம்ம மார்க்கம் முடிவு பண்ணா இது எல்லாம் நான் சொன்னேன்ல, இது எல்லாம் திரும்ப ஒரு ரிவர்ஸ்ல வரும். எதுக்கு சொன்னது வரும் வரும். முதல்ல உங்கள்ட்ட பதில் இல்ல, அது எதுக்கு வரும். இரண்டாவது எங்க பதில் இல்லாத இருக்கட்டுமே. நாங்க என்ன சொல்றோம்னா, அல்லாஹ் இந்த குர்ஆன்ல எல்லாத்துக்கும் விளக்கத்தை தந்திருக்கிறாரு. அல்லாஹ் சொன்னானே சந்தேகம் வருது. நான் கேட்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட ஒரு கனவு மனித சமுதாயத்திற்கு ஒரு குர்ஆன்ல வசனங்களை பார்க்கும்போது அது என்ன கனவு? ஒரு நான் மனிதரில் ஒருவன், மனிதனுக்கு சோதனை எல்லாம் சொல்றான். நம்ம பேச விரும்புறோம். எல்லா கேள்விகளுக்கும் எது குர்ஆனை செயல்படுத்தக்கூடிய எல்லாம் சொல்லுங்கள். எல்லா விஷயங்களும் தெளிவாக எனக்கு வரணும். எது தத்துவம் இல்ல குர்ஆன். தத்துவத்துக்கு மனித சமுதாயத்திற்கு ஒரு சோதனை இருக்கிறது நல்லா சொன்னான். அப்ப அந்த கனவு என்னன்னு எனக்கு தெரிஞ்சாதான் அந்த சோதனை என்னன்னு நான் வந்து புரிஞ்சுக்க முடியும். அந்த கனவு என்ன அல்லது காட்சி என்ன தெரியலன்னா வந்து குர்ஆன் வந்து எனக்கு பிராக்டிகலுக்கு ஒத்து வரல. இல்ல அது அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் உரிய விஷயம். அது இன்னும் தெரிஞ்சு கொள்ள முயற்சி செய்ய வேண்டியது. ஆனா அன்றாடம் ஃபாலோ பண்ண வேண்டியது. விபச்சாரம் செய்யாதீங்க, திருடாதீங்க, தொழுகை நிலைநாட்டுங்க, ஜக்காத்து கொடுங்க, பெற்றோருக்கு நல்ல முறை நடங்க, இதெல்லாம் எல்லாருக்கும் புரியும். இது மார்க்கம். அது அதுக்கு மேல எவ்வளவு விஷயங்கள் குர்ஆன்ல இருக்கு. இன்னும் பெற்றுக்கொள்ள முடியல. வரப்போகுது கூட வசனங்கள்லாம் கூட குர்ஆன்ல இருக்கு. அதெல்லாம் நல்லா குர்ஆன்ல சொல்றாரு. வலிக்குள்ளி நபையும் முஸ்தகர், ஒவ்வொரு செய்திக்கும் ஒரு காலகட்டம்
அந்த செய்தி அந்த காலகட்டம் வரும்போது அல்லாஹ் தெளிவுபடுத்துவாருங்கிறது எங்களுடைய வாதம். இது மனிதர்களுக்கு சோதனைங்கிறது அந்த காலகட்டம் வரல. 14 நூற்றாண்டா அன்னைக்கு தெரியாம இன்னொரு தெரியுமா? அவர் சொல்ற ஒவ்வொன்றுக்கு ஒரு காலகட்டம் வரும்போது விளங்குங்க. நீங்க சரி ஓகே. ரசூலுல்லா கண்ட கனவுங்கிறது பெரிய சயின்டிபிக் விஷயம் இல்ல. ஒரு நடந்த வரலாறுக்குரிய காலகட்டம் அவங்க வாழ்ந்த காலம் தான். ரசூலுல்லா கண்ட கனவு 1000 வருஷத்துக்கு என்னன்னு தெரியுமா? இதுல எந்த விதமான மார்க்கம் இல்லங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு அறிவு ரீதியான ஒரு கேள்விதானே மொழிய என்ன மார்க்கம் இதுல மார்க்கம் இதுதான். இந்த மார்க்கம் குர்ஆன் சொல்றது மட்டும்தான் மார்க்கங்கிறது நம்முடைய நிலை. அறிவு ரீதியான கேள்விகளை எவ்வளவு இருக்கு அதை சொல்லுங்க. இன்னும் விளங்காத வசனங்கள் எவ்வளவு இருக்கு குர்ஆன்ல. அந்த ஒரு சோதனை சஜரத்தை ஜக்கும் அல்லாஹ் சொல்றாரு. அந்த ஜக்கும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் காமிச்சது நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க நம்ப வேண்டியிருக்கிறது ஒரு சோதனைன்னு சொல்லலாம். நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ப வேண்டியிருந்துச்சு. அதே ஒரு சோதனை. நீங்க அது என்ன சோதனை கேட்டீங்க? எப்படி ஒரு சோதனை? இந்த மாதிரி 1000 சோதனை அந்த கனவு தான் சோதனை. சரி, அடுத்தது நாங்க அதை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. தெரிந்து கொள்வதற்கு சமுதாயம் இத்தனை காலமா குர்ஆனை மூடி மறைச்சு அது மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நம்ம அதை பக்கம் கவனம் செலுத்தாதனால நிறைய விஷயங்கள் நம்ம தெரியாம இருக்கணும். ஃப்ரெஷ்ஷா பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் எல்லா கேள்விக்கும் அல்லாஹ் பதில் கொடுக்குறாருங்கிற வாக்குறுதி இருக்கு. எல்லாம் தெரியும் போது அதை பத்தி பேசிக்கிறோம். எல்லாத்துக்கும் அல்லாஹ் பதில் இருக்குன்னு சொல்றா நாம இதை அடிப்படையில் இதை நம்பிடுறோம். சரி, எல்லாத்துக்கும் பதிலை கண்டுபிடிச்சிட்டு இந்த செட்டாத்தை எடுத்து வை. ஹதீஸுடைய தேவை தேவை சரி, நாங்க எடுத்துருவோம். அந்த இதெல்லாம் மார்க்கங்கள் தெளிவாவே இருக்கு. அல்லாஹ் தெளிவா சொல்றாரு. தெளிவுங்கிற பார்க்கணும், கேட்கணும். நம்ம ரெண்டும் பண்ண வேணாம். அடுத்தது இப்ப மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நம்ம தொழுகையை நடத்துறோம். அப்படி திரும்பி கொண்டு அல்லாஹ் உத்தரவிடுறான். உன்னுடைய கிப்லா மஸ்ஜிதுல் ஹராம்னு சொல்லி எல்லாம் திருப்புறான். இந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்கு முன்னாடி வேற ஒரு திசையை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி இருக்கிறாங்க. மாற்றணும். அந்த வேற ஒரு திசையை நோக்கி திரும்பியது எந்த வசனத்தின் கட்டளை பிரகாரம் திரும்பினாங்க? அவங்களா திரும்பினாங்களா? சகோதரர் கேட்கிற கேள்வி ஒரு கேள்வி கேட்கிறாரு. குர்ஆனுக்கு ஹதீஸ்கள் விளக்கமா இருக்கு அப்படிங்கறத சொல்ல வர்றாரு இல்லையா? குர்ஆன்ல தன்னைத்தானே தெளிவா இல்ல, அதுக்கு விளக்கங்கள் ஹதீஸ்கள் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில இந்த வாதங்கள்லாம் சகோதரர் எடுத்து வைக்கிறான்னு நான் நினைக்கிறேன். இஜ்மா கியாஸ் சொல்ல மாட்டார். அதனால குர்ஆன் ஹதீஸ் தான் இதுல ஹதீஸ் அடிப்படையில இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்குங்கிற சொல்ல வர்றாரு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஹதீஸ்ல பதில் இருக்குன்னா அடிப்படையான விஷயம் அலிஃப் லாம் மீம் குர்ஆன்ல இருக்கு. அலிஃப் லாம் மீம் பக்ரால இருக்கு. தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாரு. அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹக்கீம் ஹாமீம் ஐன் சீன் காஃப் யாசீன் இந்த மாதிரி கேள்விகளுக்கு இதுக்கெல்லாம் என்ன விளக்கம்னு ஹதீஸ்ல இருந்து சகோதரர் சொல்லணும். அல்லாம சூரத்து தௌபாக்கு பிஸ்மி இல்ல, அந்த பிஸ்மி ஏன் இல்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இந்த மாதிரி இதை விட அதாவது தேவையில்லாத கேள்விகள் எது, தேவை உள்ள கேள்விகள் எதுங்கிறது நம்ம பின்னால யோசிச்சுக்கலாம். இந்த மாதிரியான அவசிய தேவைகள் ஏன் எல்லாத்துலயும் பிஸ்மில்லா இருக்கும்போது இதுக்கு மட்டும் பிஸ்மில்லா ஏன் இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி ஓதக்கூடிய சின்சியரா ஓதக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வரும். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு சகோதரர் ஹதீஸ்ல இருந்து பதில் சொல்லணும். ஜாபத்துல்லாஹ் பத்தி ஒரு இதுக்கு பதில் என்ன சொல்லுங்க. இருக்கும்னு சொல்லல. நீங்க சொன்னீங்க இன்னொன்னு சொல்லுங்க. நீங்க இதுக்கு நான் பின்னால பதில் சொல்றேன். இதுக்கு பின்னால பதில் சொல்றேன். இது ஒரு பீடிக்கிறேன். நீங்க உங்களுடைய கேள்வி நான் பின்னால இங்க பாருங்க. நீங்க நான் கேட்கிற கேள்விகளுக்கு ஒண்ணு பின்னால சொல்றேன்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு என்ற பதில் இல்ல. அதெல்லாம் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பின்னால பதில் சொல்றோம். இப்ப பதில் இல்ல. இப்ப பதில் இல்ல, பின்னால பதில் சொல்றோம். அவ்வளவுதான். 7-3 பதில் சொல்லிட்டு நாங்க பின்னால எல்லா கேள்வி பதில் சொல்றோம். அப்ப இன்னொரு வசனத்துல ஆல இம்ரான்ல 48வது வசனம். இந்த ஆல இம்ரான் 48 வச்சுக்கிறேங்க. 3 வசனம் சொல்றாங்க. ஆல இம்ரான் 3வது அத்தியாயம். அதுக்கப்புறம் அது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா ஆல இம்ரான் அதுல என்ன சொல்றான்? அல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத வத் தௌராத்த வல் இன்ஜீல்.
இது ஆல இம்ரானுடைய வசனம். அப்ப அவருக்கு தௌராத்தையும் இஞ்சிலையும் கிதாபையும் ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அதை எடுத்துக்கிறேன். அதுல ஒரு விவரம், ஒரு 3 சேர்ந்து வருது. இப்ப நான் கேட்கறது என்னன்னா, தௌராத்து இஞ்சி அது 2 வேதம், கிதாபுங்கிறது என்ன, அப்புறம் ஹிக்மத்துங்கிறது என்ன? இந்த கேள்விக்கு சார் பதில் சொல்றாரு, கேட்கிறாரு. நம்ம இன்ஷால்லா ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. இங்க அல்லாஹ் ஆயாத் சொல்றாரு முதல்ல, யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப். கிதாப் சொல்றாரு ரெண்டாவதா. இந்த 2 என்னங்கறத பதில் சொல்லிட்டேன். நான் ஒரு கேள்வி பின்னால பதில் சொல்றேன். அல்லாஹ் இங்க 2 சொல்றாங்க. அல்லிமுஹுமுல் அதாவது யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப். இப்ப ஆயாத்னா என்ன, கிதாப்னா என்னங்கறத சகோதரர் சொன்னாக்கா, கிதாப்னா என்ன, ஹிக்மத்னா என்னங்கறது பின்னால நம்ம போய் பேசலாம். நான் என்ன சொல்றேன், அதையும் நானே கேட்கிறேன். நீங்க கேட்கறீங்கல்ல, ஹதீஸ்ல இருந்து நீங்க வர வேணாம், அந்த வசனத்திலும் கேட்கிறேன். அது என்ன ஆயாத்துனா என்ன, அப்புறம் கிதாப்னா என்ன, அப்புறம் ஹிக்மத்னா என்ன, என்ன கேக்குறீங்க? ஆயாத்துனா குர்ஆனை பொறுத்த வரைக்கும் கேட்பாங்க. அதே ஆயாத்துனா என்ன, ஹிக்மத்னா என்னங்கற கேள்வி உங்களுக்கு கேக்குறீங்க. இப்போ ஆயாத்துனா அல்லாஹ் சொல்றாரு அத்தாட்சிங்கிறதுக்கு அர்த்தம். முதல்ல மனிதனுக்கு புரியக்கூடிய ஒரு மொழியில தான் அல்லாஹ் வேதத்தை இறக்கிட்டாரு. அவன் அறிவை கொண்டு உபயோகப்படுத்தணும். ஒரு சொல்லுக்கு என்ன பொருளுங்கிறத கவனிக்கணும். ஆயாத்துனா ஒரு அத்தாட்சி. அத்தாட்சிகள் இங்க முதல் இடத்துல குர்ஆனுடைய வசனங்கள் குறிப்பிடப்படுது. நம்ம சரித்திரத்தை பார்க்கும்போது அல்லாஹ் இன்னும் படிப்படியாக இந்த குர்ஆன் இறங்குச்சுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. படிப்படியா இறங்கிட்டு இருக்கும் போது முதல்ல வர்றது வசனங்களாத்தான் வருது. முதல்ல இக்ரா சொல்றாங்க, அது ஆயாத். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அல்ஹம் சொல்றாங்க, அது ஒரு ஆயத். இப்படி ஆயத்துக்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்கி பின்னால வர்ற மொத்தமா இது எல்லாம் சேர்ந்தது கிதாப். தனித்தனியா சொன்ன ஆயத்து மொத்தமா சேர்ந்தா கிதாப். ஜவஹர் கேட்ட மாதிரி கிதாப் ஹக்கீம் என்ன, கிதாப்னா என்னன்னு, ஹிக்மத்னா என்னன்னு கேட்டா அதுக்கு நான் குர்ஆனோட பதில் சொல்றேன். யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம். அதான் இவை ஞானம் நிறைந்த உங்களுடைய வசனங்களா. அரபி தெரியும் ஜவஹர், நம்ம சொல்லுங்க ஞானம் நிறைந்த நம்முடைய வசனங்களா. நாங்க ஹிக்மத்துங்கிறது தான் வருது. ஹிக்மத்துங்கிறது இந்த குர்ஆன்ங்கிறது குர்ஆனுடைய தெள்ள தெளிவான இது. கிதாபும் இதுதான், ஹிக்மத்தும் இதுதான், ஆயாத்தும் இதுதான், கிதாபும் இதுதான், குதாமும் ஷிபாவும் எல்லாம் இதுதான். இந்த சமுதாயத்துக்கு எல்லாம் இதுதான் எங்களுடைய வாதம். அதாவது கிதாப்னா முழுமை அடைஞ்சா அது கிதாபு, வசனமா இருந்தா வசனம் அப்படியா சொன்னியா? அப்ப இந்த கிதாபுல அல்லாஹ் குறிப்பிடும் போது முழு குர்ஆன் இறங்கின பிறகுதான் சொல்றான் அப்படி கிதாப் அப்படியா? இந்த இதெல்லாம் நம்ம இந்த கேளுங்க, நாங்க மறுபடியும் கிதாபுல வார்த்தை யூஸ் பண்ணா கேள்வி நீங்க ஃபர்ஸ்ட் அடுத்ததான கிதாபுல வரணும். அதான் முத்த குர்ஆனே இறக்கி முடிச்ச பிறகுதான் இந்த கிதாபு. சேர அது ஒரு புக்கா ஃபார்ம் ஆயிருக்கு, அது ஒரு கிதாப்னு சொல்லலாமே. கிதாப் முழுமை அடையாத கிதாப்னு சொல்லலாம். முழுமை அடையாம ஒரு ஸ்டேட்ல குழந்தையா வயிற்றுல உள்ள உண்டாயிருக்க புள்ள இருக்குன்னு சொல்றோம். ஆனா அங்க புள்ளையா இருக்குது அங்க என்ன உதாரணம் இல்லை. இதேதான் நீங்க சொல்றேன், அதேதான் நான் சொல்றேன். நீங்க வந்து கிதாபுன்னா முழுமையானது. கிதாபு, ஆயாத்து, ஹிக்மத்து எல்லாமே குர்ஆன் தாங்கிறது எங்களுடைய நிலை. குர்ஆனுடைய அடிப்படையில் எழுத பெற முடியுது. கிதாபு, ஆயாத்து, ஹிக்மத்து 3 இருக்குல்ல. ஆமா. அது என்ன கிதாபுன்னா முழுமையானது, ஆயாத்துனா ஒத்த உள்ள வசனம். எதுல இருந்து எடுத்து என்ன குர்ஆன்ல இருந்து நம்ம பெற முடியுது. மொத்தமா பார்க்கும்போது குர்ஆன்ல ஒரு பேப்பர், அந்த கணிதமும் முழுமையான ஒரு புத்தகம், ஒரு கிதாபா தான். இந்த புத்தகம்னா புத்தகம்ங்கிறது அல்ல, ஒரு மெசேஜ், ஒரு இது அந்த ஒரு அடிப்படையில தான் சொல்லப்படுது. ஒரு மெசேஜ். ஆயத்துல மெசேஜ் இல்லையா? ஆயத்துங்கிறது ஒரு மெசேஜ் தான். அல்ல அதனுடைய டெஸ்கிரிப்ஷன் தான் ஆயத்து. அதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர ஃபார்மேஷன் தான் கிதாப். ஆமா, குர்ஆன்ல நம்ம அதை பெற முடியுது. நாங்க தெளிவா சொல்றோம். ஹிக்மத்துனா என்ன, கிதாப்னா என்னன்னு கேட்டாரு. கிதாபும் குர்ஆன் தான், ஹிக்மத்தும் குர்ஆன் தாங்கிறது எங்களுடைய நிலை. அதெல்லாம் பயன்படுது. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், குல். சூரா வந்து எங்க ஆளுங்களே வருவானா ஆயிரத்தி எழுத்துறவங்க ஜுமர் 53. ஜுமர்ல 53. ஜுமர் எத்தனை ஆகுமா? யூசுப் தெரியுங்களா? 53. அதுல வந்து மனித சமுதாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
அடிமைகள் அப்துகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள். எப்படி சொல்லுங்கள்? யா இபாதி, என்னுடைய அடிமைகளே, அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தமக்கு தாமே வரம்பு மீறிய என்னுடைய அடிமைகளே, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறான். அப்ப மனித சமுதாயத்தை பூரா ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை, எனது அடிமைகளே கூப்பிட சொல்றான். அப்படி கூப்பிட சொல்ற அல்லாஹ் என்ன செய்யறான்? இன்னொரு இடத்துல எந்த ஒரு மனிதனுக்காக வேண்டி, அதாவது நம்ம வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்த பிறகு அவர் தன்னுடைய அடிமைகள் என்று யாரையும் அழைத்துக் கொள்வதற்கு உரிமை இல்லைன்னு சொல்லிவிடுறான். அதான் பல இடங்கள்ல வலியுறுத்தப்படுது. அப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு அடிமை என்று காட்டக்கூடிய இந்த வசனம் ஏதோ ஒரு இடைச்சல்களாக இருக்குமோ என்று ஒருவன் நினைத்தால் அந்த நினைப்புல உள்ள நியாயத்துக்கு என்ன பதில்? குர்ஆனை பிளைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா அப்சர்ட் கருத்துக்கெல்லாம் இருக்க முடியும். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறத உணர்ந்து அதனுடைய ஸ்பிரிட்ல அது என்ன கைடன்ஸ் கொடுக்குதுங்கிற சின்சியரா அப்ரோச் பண்றவனுக்கு தான் குர்ஆன்ல இருந்து கைடன்ஸ் கிடைக்கும். இருதயங்களை சீல் பண்ணிக்கிட்டு, காதை பொத்திக்கிட்டு, கண்ணை பொத்திக்கிட்டு பாக்குறவங்களுக்கு குர்ஆன்ல எந்த விளக்கமும் இல்ல. அல்லாஹ் நாட்டவங்களுக்கு தான் குர்ஆன்ல விளக்கம் கிடைக்குங்கிறது அல்லாஹ் சொல்றாரு. டோட்டலா அப்ரோச் பண்ணணும். ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு குல் யா இபாதி அல்லதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரப்பிஹிம் அப்படின்ற ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல அந்த கருத்து இப்படி வருதுன்னா ஏன் இப்படி கூட சொல்லலாம்? சொல்லுங்கள் வந்துருச்சு. சொல்றது என்ன? என்னுடைய அடியார்களே, அந்த அல்லாஹ் சொல்றதா அல்லாஹ் சொல்றதா எடுத்துக்கலாம். அது ரைட் ஸ்பிரிட்ல திங்க் பண்ணா அல்லாஹ் முகமதுக்கு நம்ம அடிமையான எடுத்துக்கவே முடியாது. அல்லாஹ் சொல்லுங்க தெளிவா விட்டுட்டு வந்துடலாம். அப்படி ஒரு சின்ன அல்லாஹ் அந்த சின்ன ஆமா அல்லாஹ் சொல்றாருல்ல, எந்த நபிக்கும் வேதத்தை ஞானத்துக்கு கொடுத்த பின்னர் அவர் எனக்கே அடிமையாக இருந்துக்கிறது என்று கூறுவதற்கு இல்லை. ஆமா இல்ல இந்த வசனத்துக்கு அர்த்தம் அது அல்ல. நீங்க அர்த்தம் நீங்களால சொல்லி அர்த்தம் கரெக்டா இருக்கு. குர்ஆனுடைய ஸ்பிரிட்ட சொல்லுதுங்கறேன். குர்ஆனுடைய டோட்டல் ஸ்பிரிட்ட பாக்கும்போது நபி அல்லாஹ் நீங்க தான் சொல்றீங்க. நீங்க நம்பிக்கை அடிப்படையில சொல்லுங்க. குர்ஆனுடைய நம்பிக்கையின் அடிப்படையில, குர்ஆனுடைய நம்பிக்கையின் அடிப்படையில, நம்பிக்கையின் அடிப்படைங்கிற வார்த்தை. ஆனா எந்த சமுதாயத்துல குர்ஆன் நம்புதோ அந்த குர்ஆனுடைய நம்பிக்கையின் அடிப்படையில அதான் இப்ப கேக்குறாங்க. அல்லாஹ்வுடைய ஸ்பிரிட் மனிதனுக்கு போய் அடிமைன்னு சொல்ல மாட்டான். கண்டிப்பா என் அடிமைகளை என்று சொல்லுங்கள், அதான் அர்த்தம். என் அடிமைகளே என்று முகமது நீங்கள் சொல்லுங்கள். அப்ப என் அடிமைகள் என்று சொல்லாம கண்டிப்பா அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான். இது ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகி நுழைஞ்சிருக்குது. மிஸ்டேக் அல்ல அது நம்ம ரைட் ஸ்பிரிட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அல்லாஹ் அப்படித்தான் அறிவிக்கிறாங்க. சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டு கேள்விகள் கேட்டுக்கிட்டு போனா 1000 கேள்விகள் ஹதீஸ்ல இருக்குது. அந்த கேள்விகளுக்கு நீங்க சொல்றீங்களே, அதுதான் சொல்றீங்களே, நிறைய சொல்லத்தானே போறீங்க. அதுதான் சரி, அதுக்காக தான் பதில் இல்லையா? அதுக்கப்புறம் இருக்கிறத சிந்திக்கிறவங்க நாங்க தான் சிந்திக்கிற விட்டுருங்க. குர்ஆனை தெரிந்த மனதோட சீல் வைக்காம சிந்திக்கக்கூடிய உங்கள்ட்ட தான் வழக்கம் இருக்கேன். உங்களுக்கு தான் சொல்ல முடியல. பரவாயில்ல. குர்ஆனை ரொம்ப தெரிந்த மனதோட சிந்திக்கிற உங்கள்ட்ட தான் வழக்கம் இல்லைங்க. வேற யார்ட்டையும் வழக்கம் இல்லைன்னு இல்ல. அது விளக்கம் எங்க இல்லைன்னா நீங்க சொல்றீங்க குர்ஆனை நல்லா செஞ்சா வழக்கம். அப்படிப்பட்டவங்க தான் கேட்கலாம். அதுதான் வடையில. அதான் குர்ஆன்ல என்ன ரைட்ஸ் ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய அளவு வித்தியாசப்படுறது தான் வடையில. குர்ஆன்ல ஒரு மனுஷன் பெறக்கூடிய அளவு வித்தியாசப்படுறது தான் இத காமிக்குது. வேற ஒண்ணும் கிடையாது. ஒருவன் அவன் முயற்சிக்கு தோதா அதிகமா பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ரைட் காத்து இருக்குது. இன்னொரு வசனம் எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா ஒரு மனுஷன் அதை முயற்சி செஞ்சு அந்த காத்து பேன் போட்டுக்கலாம், ஏசி பண்ணிக்கலாம். முயற்சி செய்யும்போது அவனுக்கு அதிகம் கிடைக்குது. அதே மாதிரி தான் குர்ஆன்ல பேசிக் திங்ஸ் கிளியரா இருக்கு. எதை நான் செஞ்சா அதான் அடைய முடியுங்கிறது விஷயங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு. அதுல அவன் ஒர்க் பண்ண அவனுக்கு அதிகமா பெற்றுக் கொள்வாங்க. குர்ஆன்ல உள்ள நிலை இன்னும் குர்ஆனுக்கு முன்னாலே ஹதீஸ்கள் எவ்வளவு இருக்கு. அடிப்படையான அல்லாஹ் குர்ஆன்ல நபி சொல்றதா மா குன்து பிதாம் மினர் ரசூலி வமா அத்ரி மா யஃபலுனி வலா பிக்கும் இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய. நபி சொல்றாங்க, எனக்கு நான் தூதர்களில் புதிதாக வந்தவன் அல்ல. இதற்கு முன்னர் தூதர் வந்திருக்காங்க. நான் ஜஸ்ட் another மெசஞ்சர். தூதர்கள் நான் புதிதானவன் அல்ல. எனக்கு என்னை பற்றியோ உங்களை பற்றியோ என்ன செய்யப்படும் என்பதை நான் அறிய மாட்டேன். இந்த சொல்றார், என்னை பற்றியோ உங்களை பற்றியோ என்ன செய்யப்படும் என்பதை அறிய மாட்டேன். எனக்கு வகையாக அருளப்படுவதை நான் தவிர வேற எதை நான் பின்பற்றுவதில்லை. நல்லா சொல்றார். ஹதீஸின் அடிப்படையில் எடுத்தோம்னா நபிக்கு தெரியாத மறைவானதே கிடையாது. கபூர்ல இருந்து கியாமா வரைக்கும் ஆக்கிரத்து வரைக்கும் எல்லா விஷயங்களும் டீடைலா ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. நபி சொல்றார். இந்த குர்ஆன் வசனத்துக்கு இந்த மாதிரி எவ்வளவு வசனங்கள் ஹதீஸுக்கு முரணா இருக்குங்கிறத நம்ம சகோதர ஞாபகத்தில் வச்சுக்க முடியும்.
அதான் பதில் இல்லையா? சரி, அடுத்தது அதே மாதிரி தான் கேட்கிறேன். அதாவது விபச்சாரம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் வந்து கசையடி கொடுக்க சொல்லி குர்ஆன்ல சொல்றான், ஆண்களும் பெண்களுக்கும். இன்னொரு இடத்துல எல்லாம் என்ன சொல்றான்னா, அவங்கள வீட்டுக்குள்ளேயே சாவர வரைக்கும் போட்டு அடைச்சு வைங்க அப்படின்னு எல்லாம் சொல்றான். இது வந்து சூரத்து நிசாவுல 14-15 4வது அத்தியாயம் 14-15 சொல்றான். அதுவும் எப்படி சொல்றான்னா, 4 சாட்சிகளையும் காட்டி விபச்சாரம் பண்ணாங்கன்னு துருகம் பண்ணிவிட்டு அவங்கள மௌத்தாக்குற வரைக்கும் அடைச்சு வைங்க, வீட்டுக்குள்ள அடைச்சு வைங்கிறான். இப்ப ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்குரிய தண்டனை வந்து மேத்த ஜல்தான் 3 கசையடின்னு சொல்லிட்டு இத வந்து பெண்களுக்கு வந்து வீட்டுல அடைங்கிறான். அதனால இது சரியா இருந்தா அது சரியா இருக்காது, அது சரியா இருந்தா இது சரியா இருக்காது, ஏதோ ஒண்ணு இடையில கரப்ஷன் ஏற்பட்டு ஒருத்தன் குழம்புனா அவனுக்கு என்ன? இந்த ஒருத்தனை பத்தி நம்ம அடிக்கடி பேசுறாரு சோதரு. சரி, அது ஒருத்தனுக்கே நம்ம சொல்லுவோம். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றாரு, இது முதல்ல இந்த குர்ஆன் கியாம நாள் வரைக்கும் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய ஒன்று. அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். கியாம நாள் எவ்வாறுங்கிறது அல்லாஹ் அறிவாரு. அந்த கியாம நாள் வரைக்கும் இந்த குர்ஆன்ல தான் வழிகாட்ட முடியும். இப்ப உதாரணமா விபச்சாரம் செய்தவனுக்கு கல்லால் அடிச்சு கொடுக்குற சங்க ஹதீஸ் படிப்பா, அது பின்னால பேசுவோம். ஹதீஸ் அடிப்படையில திருமணமானா கல்லால் அடிச்சு கொள்ளணும் சட்டம். இப்ப உள்ள சட்டத்துல எந்த நம்ம இப்ப இந்தியாவில இருக்கிறோம், ஒரு விபச்சாரம் செஞ்சா நம்ம அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அப்படி நம்ம சட்டத்தை நிறைவேற்ற முடியாது இருக்கும் பட்சத்துல நம்ம இந்த மாதிரி தடுப்பு நடவடிக்கைகள், அந்த பெண்களை வீட்டுக்குள்ள வைக்கிறது, அது அந்த ஏன்னா ஒரு 4 பேரோட விபச்சாரம் செய்யக்கூடியவ ஒரு சமுதாயத்துக்கு ஒரு டேஞ்சர் இருக்கனால அந்த லெவலில் அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வீட்டுல வைக்கணும்ன்றதை சிம்பிளா புரிஞ்சுக்க முடியும். அல்லாம இந்த விபச்சாரத்தை பத்தி சவால் பேசினால எல்லாம் அந்த சூரத்து 100ல 24வது வசனத்தை 24வது டேஞ்சர்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு. 100ல முன்னால ஒரு வசனம், அதாவது இந்த விபச்சாரத்துக்கு ஒரு சட்டம் சொல்றதுக்கு முன்னால என்ன சொல்றாரு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துன் அன்ஸல்னாஹா வ ஃபரத்னாஹா வ அன்ஸல்னா ஃபிஹா ஆயாத்தின் பையினாத்தின் லஅல்லஹும் யததக்கரூன். இது ஒரு அத்தியாயமாகும். இங்க அல்லாஹ் சொல்றார் சூரத்துன் அன்ஸல்னாஹா வ ஃபரத்னாஹா, இதை நாமே விதியாக்கினோம், பரலாக்கினோம். வ அன்ஸல்னா ஃபிஹா ஆயாத்தின் பையினாத், அங்கே அதுல தெளிவான வசனங்களை கொடுத்திருக்கிறோம். தெளிவான வசனங்களை கொடுத்திருக்கிறோம். லஅல்லஹும் யததக்கரூன், அவர்கள் சிந்தித்து அருள் பெறு நேர்வழியை பெறுவதற்காக தெளிவாக ஆக்கியிருக்கிறது அல்லாஹ் 1வது வசனத்துல சொல்றாரு. 2வது வசனத்துல என்ன சொல்றாரு? விபச்சாரியும் விபச்சாரனும் இவ்விருவரில் ஒவ்வொருவரையும் 100 கசையடி அடியுங்கள். மெய்யாகவே நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ்வின் சட்டத்தில் அவ்விருவர் மீதும் உங்களுக்கு இரக்கம் ஏற்பட வேண்டாம். இன்னும் அவ்விருவரின் வேதனையும் மூமின்களில் ஒரு கூட்டத்தார் நேரில் பார்க்கட்டும். நல்லா பொதுவா விபச்சாரின்னு சொல்றாரு. அஸ்ஸானியத்து வஸ்ஸானி பொதுவா சொல்றாரு. ஆனா ஹதீஸ் அடிப்படையில் அஸ்ஸானியத்துக்கு 2 பிரிச்சு குர்ஆன் திருமணம் ஆகாதவங்களுக்கு தான் இந்த தண்டனை, திருமணம் ஆனாக்கா கல்லால் அடிச்சு கொள்றதுன்னு ஒரு ஹதீஸ்ல சட்டத்தை எழுதி வச்சிருக்காங்க. அந்த 4:14 நம்ம தயவு செய்து 4:28 எடுங்க. 4:25 அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல சுதந்திரமான பெண்கள் விபச்சாரம் செஞ்சா இந்த சட்டம். அடிமை பெண்கள் ஒரு கேட்டகரி இருக்கு. அவங்க விபச்சாரம் செஞ்சா என்ன தண்டனைங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல 4வது சூராவுல 25வது வசனத்துல சொல்றாரு. அப்படி திருமணமான அடிமை பெண்கள் விபச்சாரம் செய்தால், முறைப்படி திருமணம் முடிக்கப்பட்ட பின் விபச்சாரம் செய்து மானக்கேடாக நடந்து கொண்டால் விவாகம் செய்யப்பட்ட சுதந்திரமான பெண்கள் மீது விதிக்கப்படும் தண்டனையில் பாதியே. விவாகம் செய்யப்பட்ட சுதந்திரமான பெண்களுக்கு ஹதீஸ்னுடைய அடிப்படையில மரண தண்டனை. அதுல மரண தண்டனையில பாதிதே சுதந்திரமான பெண்களுக்கு மரண தண்டனை, அடிமை பெண்களுக்கு அதுல பாதிங்கிறார் அல்லாஹ். அப்ப அந்த பாதி எப்படி மரண தண்டனையில பாதியை எப்படி நிறைவேற்ற போறாங்க? இந்த கேள்விக்கு சவால் பதில் சொல்லணும். என்ன கேட்டிய வசனம் இருக்கு? 4:25 மொழிபெயர்ப்பை படிப்போம். நாங்க மொழிபெயர்ப்பு இல்ல, நீங்க அந்த அர்த்த மொழிபெயர்ப்புல இல்ல, நீங்க யாரை படிங்க. வல்லாஹு ஆலம் பி ஈமானிக்கும் பாலுக்கும் இம்பால் ஃபன்கிஹுஹுன்ன பிஇذن அஹ்லிஹுன்ன வாத்துஹுன்ன உஜூரஹுன்ன பில் மாரூஃபி
ذات أخدان فإذا أحسن فإن أتينا بفاحشة فعليهن نصف ما على المحسنات من العذاب ذلك لمن خشي العنة منكم وأن அதாவது ஒரு சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு செய்தி ஏற்கனவே வழங்கி பேசியிருக்காங்க. அதாவது திருமணம் முடிச்சவங்களுக்கு மரண தண்டனை அதுல பாதி என்னன்னு கேக்குறீங்க. திருமணம் முடிச்சவங்க முகசனாத்துக்கு அர்த்தமே கிடையாது, விளங்கிருங்க. ஆயத்துக்கு அந்த அர்த்தமே இல்ல. நான் கேட்டது ஆயத்துக்கு தப்பா விளக்கம் சொல்லாதீங்கிறது. சொல்லுவோம் இல்ல, திருமணம் முடிச்சவர்கள்ல பாதின்னு சொன்னீங்கல்ல, திருமணம் முடிக்காத பெண்ணுக்கு தான் முகசனாத்துன்னு சொல்றது, விளங்கிட்டீங்களா? திருமணம் முடிச்ச சகோதரர்கள் எல்லாரும் சின்சியரா உள்ளவங்க வாங்கி பாருங்க. அவ்வளவு வேண்டியது இல்ல. மொழிபெயர்ப்பான குரான்ல நான் சொல்றேன், மொழிபெயர்ப்பு வாதத்தை முடிச்சோட சொல்லுங்க. முகசனாத் என்பதற்கு யார் யாரை கல்யாணம் பண்ணலாம் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒல் முகசனாத் முகசனாத்துகளையும் பண்ணலாம் எல்லாம் சொல்றான். இன்னொருத்த முன்னாடி அர்த்தம் இருக்கு. முகசனாத்தை நீ கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றான். ஒல் முகசனாத்துன்னு ஒரு சூறாவே இருக்குது, ஒரு ஜுஸ்வே இருக்குது. அது கல்யாணம் பண்ண தகுந்த பெண்கள் அர்த்தம், கல்யாணம் பண்ணின பெண்கள் அர்த்தம் இல்ல. நீங்க முகசனாத்துனாலேயே அவளுக்கு கல்யாணம் பண்ணலாங்கிற முகசனாத்துக்கு நீங்க இன்னொருத்த முன்னாடி அர்த்தம் தெரியுங்க. இன்னொருத்த முன்னாடி கல்யாணம் பண்ண முடியாது. அதனால டிக்ஷனரி எல்லாம் தூக்கி போடுங்க. அல்லாஹ் சொன்ன குரான்ல இருந்து அல்லாஹ்வுடைய வசனத்தை வழங்கலாம், அதை விட்டுருங்க. நான் கேட்ட விளக்கத்துக்கு வாங்க. நான் கேட்டது என்னன்னா, நான் கேட்டது நீங்க வரல. அந்த ஆயத்துக்குள்ள ரெண்டாவது வருவோம். இந்த பாதி என்னன்னு ஒரு கேட்டு இல்ல, குரான் நீங்க தப்பா விளைவிக்கிறதுனால வந்துரு. எவனும் தப்பா மொழிபெயர்த்துக்கானா நீங்க மொழிபெயர்ப்பு முகசனாத்துன்னு அரபியை சொல்லுங்க. அரபியில முகசனாத்துக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. முகசனாத்தை நாம அத முகசனாத்து தான் வருது. முகசனாத்து தான் நம்ம கல்யாணம் பண்ணலாம். யார் யார் கல்யாணம் பண்ணலாம்ங்கிறதுக்கு அதாவது என்ன சொல்றாங்கன்னா அப்ப இதனால இந்த மொழிபெயர்ப்பு நம்ப கூடாது. அதுல உள்ள அதாவது கற்புழுக்கம் உள்ளவங்கிற பொருள் தான் அது வரும் இல்ல. மாத்தணும்ல, தப்பா இருந்தா மாத்திடுவோம். அதை கேட்டகரைஸ் பண்றது உங்களுக்கு எப்படி, எதன் மூலமா நீங்க கேட்டகரைஸ் பண்ணீங்க? இருந்து வர்றது உங்களுடைய இரண்டாவது கேள்வி. நான் இல்லைன்னு சொல்லல, அது நான் சொல்ல போறேன். ஹதீஸ் குறிச்சு வச்சுக்கிறேன். இந்த சின்னாவுக்கு 2 விதமான தண்டனை கொடுக்குறோம்ல, அந்த கொஸ்டின் வச்சுக்கிறேன். அதான் உங்களுடைய கொஸ்டின். இப்ப நான் கேட்ட கொஸ்டின் என்ன தெரியுமா? நான் கேட்டது அதாவது விபச்சாரம் செய்தவர்களுக்கு 100 கசைடி கொடுங்கன்றான் அல்ல, அதை செய்யறதா? அது சரியா இருந்தா இது சரியில்லை, இது சரியா இருந்தா அது சரியில்லை என்று ஒருவன் குழம்புறான். அது அப்படி இருக்கட்டும். சரி, அது நீங்க சொல்ல வேண்டிய ரெஸ்பாண்ட் இல்ல, அதுக்கு சரி ஸ்பிரிட்ல பண்ணிடுவோம். அடுத்தது வந்துங்க சார், இன்னொன்னு அதுல அது ஒரு மிஸ்டேக் வந்துச்சு. நான் தப்பா சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் நான் முகசனாத்துக்கு அந்த அர்த்தம் சரி, ஜான் பஸ்ல போட்ட அர்த்தம் சரி. ஜான் பஸ்ல போட்ட அர்த்தம் சரிங்க. சொல்லுங்க. அதாவது சரி, அப்ப வாய்தோடு சொல்லணும் பிரச்சனை. 10 நேரத்துக்கு முன்னாடி அவரு எல்லாம் தொகுக்கப்பட்டது கிதாப்னு சொன்னாரு. நீங்க அதே பிடிச்சிக்கிட்டு அப்ப தொகுத்தா தான் கிதாபா அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்ல வர்றேன். அது அப்படின்னாக்கா அந்த கேள்விகள் இது நான் சொல்றேன். இது முடிச்சு சொல்லிடுவேன். வரிசை நான் சொல்லிடுவேன். நீங்க கேட்டது 7-3 வேற 7-3. அப்புறம் சூரத் தௌபா பிஸ்மில்லாஹ் சரி, அப்புறம் அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் ரா யாசின் ஐன் சீன் காஃப் என்ன வருதுன்னு கேட்டாங்க. இந்த ஒண்ணு இப்போ கினாவுல 2 வகையான தண்டனை கொடுக்குறாங்களே. அது இந்த ஆயத்து சொல்லி காட்டினாரு. இந்த நம்பர் பிரச்சனை நம்ம சொன்னீங்க 425 குறிச்சிக்கிறேன். இந்த குறிச்சிக்கிறேன். அது வரைக்கும் இது முடிச்சா வந்துருவேன்னா ஸ்டார்ட்டா வந்துடும். டைம் இல்லை, நோம்பு இருக்கிற டைம் ஆகும். அதுக்கப்புறம் இது என்னமா சொல்றீங்க?
ஏதாவது காரணம் இருந்தா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஆளுக்கு உள்ளது இல்லை. ஒருத்தர் பேசினா போதும் நினைக்கிறேன். எல்லாம் 2 பேரும் நான் பேசுறது காணிப்போம். கேள்வி இருந்தா பின்னால எல்லாத்துக்கும் முடியும் போது கேட்கலாம். அவ்வளவுதான். மற்ற கேள்வி என்ன தெரியும், ஆளுக்கால் வேண்டியது. அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்குங்க. அதாவது இந்த ஹதீஸ்ல வந்து ஒருவன் குழம்பி விடுவான்னு சொல்றோம் இல்லையா, அதையெல்லாம் விட மனிதன் அதிகமாக குழம்பக்கூடிய ஒரு டாபிக் அது தக்தீர், விதி. விதி சம்பந்தமாக நம்ம குர்ஆனை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அது ஹதீஸ்ல எப்படி நம்ம வந்து 2க்கு ஒரு சர்ச்சை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நின்றுறோம். அது ஹதீஸ் நம்பரும் நின்றுவோம், அது விட்டுருவோம். ஹதீஸ அந்த சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு இருக்குது. அது வீண் சர்ச்சைகளை அனுமதிக்கல. இல்ல விதியைத்தான் சர்ச்சை செய்யக்கூடாது, வீண் சர்ச்சை இல்லை. இது தெளிவு வரணும். ஒருத்தனுக்கு முரண்பாடு தெரிஞ்சு அவங்க எதாவது சொல்லணும். அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு இடத்துல சொல்றான், அல்லாஹ் நாடாம நீங்க நாடுறது இல்லைன்றான். நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து அவன் நினைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கத்துல அல்லாஹ் சொல்றான். அதை ஒட்டியே அல்லாஹ் இன்னொரு இடத்துல என்ன சொல்றான்னு கேட்டா, சவாவும் அலையும் அந்தர்த்தமும் துதிர்வுங்கிறான். நீ எச்சரிக்கிறதுக்கு ஒண்ணுதான், எச்சரிக்காத ஒண்ணுதான், நான் வந்து அழகா சீல் வச்சு விட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் சொல்றான். இன்னும் சொல்ல போனா, ஒரு குழந்தையா இருக்கக்கூடியவன் நாளைக்கு வந்து பெருசா இப்படித்தான் போவான் அப்படிங்கறத அல்லாவே தீர்மானிச்சு கெட்டவன் ஆவான்னு தீர்மானிக்கிறதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த கிலர் நபியுடைய அந்த சம்பவத்துல சொல்லும் பொழுது, ஒரு குழந்தையை பிடிச்ச அவர் கொண்டு விடுவாரு. ஏன் சொல்றாருன்னு ஒரு காரணம் என்ன சொல்றாருன்னா, அவங்க தாய் தந்தையர் முஸ்லீமா இருக்கிறாங்க, இவன் வந்து பெருசாகி கெடுத்துருவாங்கிறார். இவன் அப்படித்தான் ஆவாங்கிறது வந்து அல்லாஹ் ஏற்கனவே தீர்மானிச்சிருக்கான். அது இவருக்கு தெரிஞ்சும் இருக்குது. அது எப்படி தெரியும்ன்றதுல 2வது குழப்பம், அதை விட்டுருவோம். இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் வருவோம். அப்ப ஒருவன் இப்படித்தான் ஆவாங்கிறத வந்து அல்லாவே தெளிவா வந்து அதை தீர்மானம் பண்ணிவிடுறான், கெட்ட வந்தான்னு சொல்லி. இதையும் ஒருத்தன் பார்க்கறான், ஹதீஸ பார்க்கறோம், இது மட்டும் பார்க்கறான். இன்னொரு பக்கத்துல என்னன்னு கேட்டா, நீ என்ன செஞ்சாலும் உண்மையா கசபத்து ஐதின்னா, மனுஷன் செய்யற காரியத்தினால எல்லாங்கிறான், உன் கைனால தான் எல்லாம் அப்படிங்கிறான். மனிதனை தண்டிக்கிறேங்கிறான், மனிதன் செய்யறதுனால லஹரல் பசாது பில் பர்ரி வல் பஹரிங்கிறான். அப்ப இப்படிப்பட்ட வசனங்கள் வந்து இங்கிட்டு ஒரு 50 இருந்து அங்கிட்டு ஒரு 50, கரெக்டா எண்ணி சொல்றாங்க, எண்ணி சொல்லிடலாம், என்னன்னா அந்த அளவுக்கு ரேஞ்சில் இருக்குது. அதாவது விதிதான், எல்லாம் விதிதான், நமக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது என்று சொல்லக்கூடிய வசனங்களும் இருக்கிறது. அதெல்லாம் கிடையாது, நம்ம தான் அதை செய்யறோம் அப்படிங்கிற வசனம் இருக்குது. இதை ஒருவன் வந்து ஆய்வு பண்றான், குர்ஆனை ஆய்வு பண்றான். விதிகளை இப்படிதான் நடந்து கொள்ளணும்னு அவனுக்கு எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லை. அவன் பார்க்கறான், என்ன அல்லாஹ் நம்மளுக்கு செய்யுங்கிறான், என்ன இருந்தது. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம காஃபின்னு அவனை தீர்மானிச்சு போடலாம். குழந்தையா இருக்கும் போதே அப்புறமேலுக்கு நீ எதை பண்ண அதை பண்ணுங்கிறான், செய்யலன்னா தண்டிப்பாங்கிறான், ஒன்னாலதான்டா எல்லாம் ஆகுதுங்கிறான். இதுல இது சரியா இருந்தா அது சரியில்லை, அது சரியா இருந்தா இது சரியில்லை, ஏதோ ஒண்ணு இடைச்சல்கள் இருக்குதுன்னு ஒருவன் நினைத்தான். நினைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, இந்த இடத்துல நிறைய வாய்ப்பு இருக்கு. அவனை பத்தி உங்களுக்கு கவலை இல்லாம இருக்கலாம், அவனை பத்தி உங்களுக்கு அபிப்பிராயம் என்ன, கவலைகளா கவலை இருந்து போங்க. இந்த சமுதாயம் இன்னைக்கு அடிப்படை, இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயம் அப்படின்னு சொல்றது என்னன்னா ஷஹாதத், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதுதான் ஷஹாதத். இது ரொம்ப பேசிக்கான மேட்டர், அடிப்படையே இதுதாங்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல எல்லா விஷயங்களையும் ஒதுவுல இருந்து சலாம் எப்படி சொல்லணும், பர்மிஷன் கேட்டு போகணுங்கிறதுல இருந்து பெட்ரோல்ல எப்படி நடந்துக்கணும், தொண்டையை வசதி பேசாதீங்க, நடக்கிறது எப்படி, எல்லா சின்ன மைனர் டீடைல்ஸ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது அடிப்படையான இந்த விஷயத்தை, அதுவும் குள்ளுன்னு எவ்வளோ அதை சொல்லுங்க இதை சொல்லுங்கன்னு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட தலைவர் அல்லாஹ் சொல்றாரு. அது ஒரு தடவையாச்சும் அவங்களை அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்ல சொன்னதா ஒரு குர்ஆன்ல நம்ம பெற முடியல. மேலும் அல்லாஹ் குர்ஆன்ல ஷஹாதத்தை சொல்றாரு. அப்படின்னா ஷஹாதத்துங்கிறது ஒண்ணு இல்லாததா அப்படிங்கிற கேள்வி வருது. ஷஹாதத்துங்கிறது குர்ஆன்ல இருக்கு, அது என்னங்கிறதே அல்லாஹ் சொல்றாரு. ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமம் பில் கிஸ்தி லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். அல்லாஹ் இங்கே என்ன சொல்றார், அல்லாஹ்வே சாட்சி சொல்றார். என்னென்று அல்லாஹ்வை தவிர வேற யாரும் அல்லாஹ் இல்லை, கடவுள் இல்லை என்று. மலக்குகளும் இவ்வாறே சாட்சி சொல்கிறார்கள். அறிவில் உலுல் இல்ம் என்று சொல்லப்படக்கூடிய அறிவுடையவர்களும் இவ்வாறே சாட்சி சொல்கிறார்கள்.
ஆனா இந்த சமுதாயம் இதுக்கு மாற்றமா அஷ்ஹது முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்களையும் ஷஹாதத்துல சேர்த்து வைக்கிறது. அந்த அஷ்ஹது முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஷஹாதத்துல சொல்றது யார் அப்படிங்கிற குர்ஆன்ல பார்த்தோம்னா சூரத்துல் முனாஃபிகூன்ல நயவஞ்சகர்கள் பேர்ல ஒரு சூரா இருக்கு. அந்த சூராவுல அல்லாஹ் சொல்றாரு, வைதா ஜாக்கல் முனாஃபிகூன காலு அஷ்ஹது இன்னக ரசூலுல்லாஹ். நயவஞ்சகர்கள் வந்தால் நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று சாட்சி சொல்லுகிறார். அல்லாஹு யஅலமு இன்னக ரசூலு. அல்லாஹ்வுக்கு தெரியும் நீங்கள் தூதர் என்பது. அது சாட்சியில சேர்க்கிறதுக்கு சாட்சி எதுங்கிறத அங்க சொல்லிட்டாரு. அதை சாட்சி சொல்ல சேர்க்க தேவையில்லைங்கிறத சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாரு, இப்படி சாட்சி சொல்லக்கூடிய அந்த வல்லாஹு யஷ்ஹது அன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், இந்த சாட்சி சொல்லக்கூடிய மனிதர்கள் நயவஞ்சகர்கள் என்பதாக அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் என்பது சொல்லப்படுது. இந்த அவர்களுடைய தங்களுடைய பொய் சத்தியங்களை கேடயமாக வைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் பாதையிலிருந்து மக்களை தடுத்து வருகின்றனர். இவர்கள் செய்து கொண்டிருந்தது மிகவும் கெட்டது என்று அல்லாஹ் சொல்றார். அடிப்படையான ஒரு விஷயத்துக்கே குர்ஆன்ல ஆதாரம் இல்ல. நாங்க கேட்கிறோம் அல்லாஹ்ட்ட இருந்து இறக்கப்பட்டது ஹதீஸ்கள் தான், அதுக்குண்டான ஆதாரங்கள் தாங்க. நிறைய கேள்விகள், அதாவது சிலருக்கு வீணானதாகவும் சிலருக்கு சரியானதாகவும் தெரியும். அது அல்லாஹ் நாட்டம். அவங்க பெற வேண்டியதை பெற்றுக் கொள்வோம். நாங்க கேட்டது 7:3 இத்தபியு மாவுஞ்சில இலைக்கும் ரப்பிக்கும் வலா தத்தபியு மின் தூனிஹி அவுலியா கலீலம்மா ததக்கரூன். இந்த கேள்விக்கு அவர் தன்னுடைய பதில்களை எடுத்து வைக்கிறது இப்பவும் தெரியப்படணும். இந்த கேள்விக்குள்ள பதில நாங்க பின்னால சொல்றோம். இதெல்லாம் ஒரு பீடிக்கிறேன் சொல்ல முடியாது. பின்னாடி சொல்றோமே. நீங்க எங்களுடைய கேள்விக்கு பின்னாடி நீங்க எப்படி சொல்ல போறீங்க? இப்ப சொல்ல போறோமே, பின்னாடி அடுத்த மாசம் சொல்ல போறோம். இப்பவே கேட்பேன், கேட்கதான் போறேன். அப்ப இந்த விதியில வர்ற குழப்பத்திற்கு வந்து பதில் வந்து இப்ப சொல்லல. நீங்க சொல்லல, இப்ப சொல்லல, இப்ப சொல்லல. அப்ப நீங்க என்னுடைய நிறைய கேள்வி சொல்லல, பதில் சொல்லல. இப்ப சொல்ல நானும் சொல்றேன். நான் சொல்லுவேன், நீங்க சொல்லுங்க. நான் இப்ப சொல்லலாம் சொல்றேன். நீங்க இப்ப சொல்லுங்க சொல்லுங்களேன். நீங்க இப்ப சொல்லல, இப்ப சொல்லல. நான் சொல்றேன், நான் வரைக்கும் சொல்லல. நான் தான் சொல்லலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப சொல்லலன்னு நான் சொல்ல ஒரு ரெக்கார்ட்ல பண்றேன். என்ன யதார்த்தமா அதான் உண்மை. சரி, அப்ப இதுல வந்து நம்ம பல கேள்விகளை கேட்டோம். ஏன்னா இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவர் வந்து இப்ப இல்லன்னு தான் சொல்றாரு. அது பதில் இல்ல, இதுதான் சொல்றாங்கல்ல. இல்ல நான் சொல்லலங்கிறது காலையில கேக்குறோம். இல்ல சொல்றீங்க, பின் சொல்றீங்க. பின் சொல்றேன், சொல்லிருக்கேன். பதில்களையும் சொல்லிருக்கிறவங்களையும் ஞாபகம் வச்சுக்கலாம். எதுக்கு சொல்லல, எதுக்கு சொல்லல, ஞாபகப்படுத்தல. இன்னும் சொல்லல. 24 இந்த மாதிரி கேள்விகள் நாங்க முன் வச்சிருக்கோம். அது ஒண்ணும் பதில் சொல்லல. நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் எதற்கெல்லாம் தக்தீர் விஷயத்தை நாங்க பதில் சொல்லாத ஒன்று, மற்றதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டோம். போதுமானவங்களுக்கு போதுமான 10வது சொல்லுங்க. இல்ல போய் சொல்லல, அதுதான் பதில். நாங்க சொன்னதுதான் பதில். போய் சொல்லுங்க. நாங்க சொன்னதுதான் பதில். நாங்க சொன்னதுதான் பதில். முதல் சொல்லுங்க. அது பதில் உங்களால ஒப்புக்கொள்ள முடியல. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சொன்னதுதான் பதில். ஆமா, சரி. பதில் இல்லைங்கிற பதில். பொய் சொல்றதுக்கும் தயாராக மாட்டீங்கன்னா சரி. இதெல்லாம் நாங்க சொல்லாதது. நாங்க சொல்லாதது நாங்க பொறுப்பு இல்லை. அவர் சொன்னதே கேட்கணும்ல. இப்ப அல்லாஹ்வுடைய குர்ஆன் ரொம்ப தெளிவானது. என்ன நம்ம தான் தெளிவு இல்லைன்னு சொல்லிட்டு குர்ஆன் ஹதீஸ் வேணுங்கிறோம். நீங்க முழுசா தெளிவானது அதுவே போதும். அப்படிங்கிற பட்சத்துல அப்படிங்கிற பட்சத்துல அப்ப நீங்க கேட்ட கேள்வி நான் உங்கள்கிட்ட நானும் கேட்கணும்ல. அலிஃப் லாம் மீம் என்பதற்கு குர்ஆன்ல இருந்து எனக்கு விளக்கம். நான் ஹதீஸ் தான் சொல்ல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் கேட்கிறேன்ல, அலிஃப் லாம் மீம் ரா என்பது குர்ஆன்ல உள்ளது. அதுல வந்து எனக்கு என்ன தெரியாது. அதுல வேஸ்டா சொல்றான். என்ன ஒருத்தன் படிக்கிறான் அலிஃப் லாம் மீம் ரா எல்லாம் தெரியும். அதுக்கு விளக்கம் கேட்கிறேன். லிசானுன் அரபியும் உங்கள்கிட்ட கேட்கணும்ல. நீங்க உங்க சொல்லி நீங்க சொல்லணும்ல. கேளுங்க யாசீன் என்ன அதுவும் லிசானுன் அரபியும்ங்கிறான். தெளிவா லிசானுன் அரபியும் முபீன், தெளிவான அரபு மொழி. அப்ப அரபு மொழியில அதுக்கு அர்த்தம் எல்லாமே இருக்கிறதுனால இது அரபு மொழியில இது என்ன அல்லாஹ் தெளிவானதுங்கிறான்ல. அதுக்கு கடமை பதில் சொல்ல முதல் கடமை உங்களுக்கு இருக்குது. அது சொல்லுங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய கேள்வி கேட்டிருக்காரு. எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும். எல்லாம் குர்ஆன் வச்சிருக்கவங்க குர்ஆன் எடுத்துங்க. எவ்வளவு நாள் எடுத்துக்கோங்க. சூரத்துல் முத்தஸ்ஸிர்னு ஒரு சூரா வருது குர்ஆன்ல, 74வது சூரா. அந்த சூரா 56 வசனங்கள் கொண்ட சூரா. அந்த சூரா அந்த சூறாவில் அல்லாஹ் ஆரம்பத்துல மொழிபெயர்ப்புகளின் அடிப்படையிலே நம்ம முதல்ல பேசுவோம். அப்புறம் பின்னால நம்ம பரவலா தெளிவு பண்ணோம்னா நம்ம நேரடியாக ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நாள்ல ஒரே நேரத்தில் பேச முடியாது. 74 சூறாவில் மொத்த சூறாவுமே தான் நாங்க குறிப்பிட விரும்புகிறேன். சூறா இந்த சூறா பூரா அதுல குறிப்பா 1 to 10 வசனங்கள் வரை அல்லாஹ் 1 to
7 வரை அல்லாஹ் சில கட்டளைகளை குறிப்பிடுகிறார். அந்த கட்டளைகளை நாம படிக்கணும். பின்னர் 8ல இருந்து 10 வரைக்கும் மறுமை நாளை பற்றிய ஒரு குறிப்பை கொடுக்கிறார். அப்புறம் 11ல இருந்து 30வது சூரா வரைக்கும் 30வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் ஒரு மனிதனை பற்றி குறிப்பிட்டு வர்றார். ஒரு மனிதனை தனியா படைத்த அவர் தனியா படைத்தவர், தனியா படைத்த ஒரு மனிதன், அவனுக்கு பொருள் கொடுக்கப்பட்டது, அவனுக்கு புதல்வர்கள் கொடுக்கப்பட்டது, இன்னும் அவனுக்கு தயாரிப்புகள் வாழ்க்கை வசதிகள் கொடுக்கப்பட்டது, இன்னும் அவன் பேராசைப்படுகிறான். அவனுடைய தன்மை சொல்லும் போது அவன் இன்னும் அதிகம் கொடுக்கணும் அல்லான்னு நினைக்கிறான். அவ்வாறு இல்லை, அவன் நிச்சயமாக நம் வசனங்களுக்கு முரண்பட்டவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் எல்லாம் குறிப்பிட்டிருந்தா அந்த மனிதன் நம்முடைய வசனங்களுக்கு முரண்பட்டவனாக இருக்கிறான். அவனை கடினமான ஒரு சிகரத்தில் ஏற்றுவோம். நிச்சயமாக அவன் சிந்தித்து ஒரு திட்டத்தை ஏற்படுத்துறான். இந்த குரானுக்கு எல்லாம் ஆராய்ச்சி செய்யறான், முயற்சி செஞ்சு என்ன சொல்றான், 24வது வசனத்தால அந்த மனிதன் சொல்றான், இது ஒரு சூன்யம், வழி வழியா மனிதர்களுக்கு சொல்லப்படுற ஒரு சூன்யம் சொல்றான். தொடர்ந்து என்ன சொல்றான், இது மனுஷன் சொன்னதுன்னு சொல்றான். அதாவது இது முகமது சொன்னது. சமகாலகட்ட முதல் கம்ப்ளைண்ட் அப்படித்தான் இருக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். முகமது சொன்னது ஒரு கம்ப்ளைண்ட ஒரு மனுஷன் வைக்கிறான். அந்த மனுஷனுக்கு எல்லாம் அந்த மனுஷனை பத்தி இங்க குறிப்பிடுறாரு. தொடர்ந்து சொல்லும் போது அவனை நாம் சக்கரில் நுழைய செய்வோம் அப்படிங்கிறார். இங்க சக்கர் என்னும் நரகில் பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. சக்கரில் நுழைய செய்வோம், சக்கர்னா என்னங்கிற கேள்வி வருது நமக்கு. அப்ப அல்லாவே அதுக்கு பதில் சொல்றாரு, ஒமா அதுலாக்கமா சக்கர். கேள்வியும் கேட்கிறார். நம்ம கேள்வி அல்லாஹ் கேட்டு சக்கர்னா என்னன்னு தெரியுமா அப்படி கேட்கிறார். லாத்து குக்கி வலா ததர், பாக்கி மிச்சம் வைக்காது விட்டு விடாது. இங்க தொடர்ந்து சொல்றாரு, அலைஹா கிருஷ்ண அஷர், அதன் மேலே 19 வானவர்கள் இருக்கிறார்கள். இவங்க பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க. இந்த அதுல இருக்கிறது என்னன்னா, அதன் மேல 19 இருக்கிறது தான் அதுல இருக்குது. அதன் மேல 19 இருக்குது. அல்லாஹ் இங்க ஒரு எண்ணிக்கையை குறிப்பிடுறாரு. அல்லாஹ் குர்ஆன்ல பல எண்ணிக்கையில குறிப்பிடுறாரு. 1ல இருந்து 2 3 வானம், 3 இருள்கள், 7 வானம், இப்படி பல எல்லா எண்ணிக்கைகள் 1ல இருந்து 1 லட்சம் வரைக்கும் சொல்லப்படுது. அந்த எண்ணிக்கைகள் எல்லாமே டிவைன் நம்பர்ஸா இருக்கு. நம்ம டிவைன் பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். இங்கே வந்து வெறும் ஒரு மேத்தமெட்டிக்கல் பர்பஸ் மாதிரி ஒரு அதன் மேல 19 இருக்கிறது சொல்றாரு. சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாரு, இந்த எண்ணிக்கையை நீங்க படிக்கும் போது எல்லா சூறாவை படிக்க அல்லாஹ் தொடர்ந்து குறிப்பிடும் போது அந்த காப்பிர்களுக்கு நரகத்தை பத்தி ஒரு குறிப்பு 31வது வசனத்துல ஆரம்பத்துல வருது. அந்த தொடர்ந்து சொல்றாரு, இந்த எண்ணிக்கையை நம்பிக்கை கொண்ட இந்த எண்ணிக்கைக்கு அல்லாஹ் இந்த எண்ணிக்கை சில வேலைகளை செய்யும் என்று சொல்றாரு. என்ன வேலைகள்னா, காபிர்களுக்கு அவர்களுடைய எண்ணிக்கையை ஒரு சோதனையாகவே ஆக்கினோம். காபிர்களுக்கு ஒரு சோதனை. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் உறுதி கொள்வதற்கும், ஈமான் கொண்டவர்கள் ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்கும், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் உறுதி கொள்வதற்கும், ஈமான் கொண்டவர்கள் ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்கும், இன்னும் ஈமான் கொண்டவர்கள் இன்னும் சந்தேகம் கொள்ளாமல் இருப்பதற்கும், சந்தேகத்தை சுத்தமாக துடைப்பதற்கும் இதை ஆக்கினோம். எனினும் எவர்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கிறதோ, இங்க நோய்களை நம்ம குர்ஆன் படிக்கக்கூடிய சகோதரர்கள் யோசிச்சு திரும்ப படிக்க வேண்டிய வரணும். எவருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களும் காபிர்களும் அல்லாஹ் இதை கொண்டு என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்கிறார். என்ன சொல்றார்கள் என்பதை புரியாமல் போகிறார்கள் என்பதை நம்ம இதை பக்ரா சூராவிலே அல்லாஹ் ஈயை பற்றி கூற, ஈயை ஒரு உதாரணமாக கூறுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுவதில்லை. கொசுவை உதாரணமாக கூற, கொசுவையோ அதை விட கருத்தை சொல்றேன், எக்ஸாக்டா இல்ல, அது வெட்கப்படுவதில்லை. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது தங்கள் ரப்பிடமிருந்து வந்த உண்மை என்பது தெரியும். நயவஞ்சகர்களுக்கு இது என்ன அல்லாஹ் சொல்லுகிறார் என்பது கேட்பார்கள். அவங்க புரியாம போயிடுவாங்க. கான்டெக்ஸ்ட் விளக்காங்க 2வதுல இருக்கு. இங்க என்ன அல்லாஹ் நம்பிக்கை ஒரு எண்ணிக்கை குறிப்பிட்டு இது நம்பிக்கை கொண்டவங்களுக்கு நம்பிக்கை அதிகப்படுத்துங்கிறாரு, நயவஞ்சகர்களுக்கும் நிராகரிக்கிறவங்களுக்கு சோதனைங்கிறாரு. இந்த இதுக்கு ஹதீஸ்ல விளக்கங்கள் இல்ல. 1400 வருஷத்துக்கு முன்னால ஹதீஸ்கள்ல ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அனுமதிச்சிருந்தா நிச்சயமா சொல்லியிருப்பாங்க. நாங்க ஹதீஸ்களை பின்பற்ற வேணாம் சொல்றது, ரசூலுல்லாஹ் மறுக்கிறதுங்கிற தயவுசெய்து யாரும் நினைச்ச வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹ் குர்ஆனை தவிர வேற எதையும் சொல்லல, ப்ரீச் பண்ணல. அப்படி ப்ரீச் பண்றதா வேற விஷயங்கள் இதுக்கெல்லாம் விளக்கங்கள் வந்திருக்கணும். இதுக்கு இதுவரைக்கும் விளக்கங்கள் வரல. 1400 வருஷம் ஆச்சு. நாட் 1 செஞ்சுரி ஆர் 2 செஞ்சுரிஸ். 1400 வருஷங்களா இதுக்கு விளக்கம் வரல. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றா, ஒவ்வொரு செய்திக்கும் ஒரு காலகட்டம் உண்டு, அது வரும்போது வெளிப்படுத்துவார். சும்மா இன்னும் அலைனா பயானகும், இதை விளக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்குங்கிறார். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இதை விளக்க வேண்டிய பொறுப்பு அல்லாஹ் இடத்துல எடுத்துக்கொண்டிருக்கிறார். இப்ப இங்க 19 எப்படி நம்பிக்கை அதிகப்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு அல்லாஹ்னால அலிஃப் லாம் மீம்க்கு என்ன அர்த்தம் கேட்டாரு,
அலிஃப் லாம் மீம் பக்ரா சூரா எடுத்துக்கிறோம். சூரத்துல் பக்ராவை நம்ம கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி அது மேத்தமேட்டிக்கல் கோரிலேஷன்ஸ் பார்க்கும்போது அலிஃப் லாம் மீம் அப்படின்னு இந்த சூரா ஆரம்பிக்குது. இது என்னன்னா பொதுவா அரபிகள் ஒரு கோடட் முறையில ஒருத்தருக்கு கடிதம் எழுதிக்குவாங்க. இப்ப நான் சகோதரருக்கு எழுதுறேன் கடிதம், அந்த கடிதத்தை நாங்க ரெண்டு பேரும் ஒரு கோட் பேசி வச்சுக்குவோம். அந்த கோட் அடிப்படையில் நான் எழுதுவேன், அதை ஒருத்தர் கொடுத்துருவேன். சகோதரர் சொன்ன தகவல்லாம் கூட நிறைய தகவல் நாங்க அல்லாஹ் நன்றி ரொம்ப நன்றி சொல்லி நிறைய தகவல் தெரிஞ்சிருக்கிறோம். அந்த முறையில ஒரு கோடட் முறையில அனுப்புறோம். இந்த இடையில ஒருத்தர் கொடுத்து விடுவாங்க, அது அவனுக்கு புரியாது, எனக்கு அவருக்கும் புரியும். இந்த மாதிரியான ஒரு கோட் தான் இது அரபிகள் வழக்கில் இருந்தது. அந்த மாதிரி இறைவன்ட்ட இருந்து வரக்கூடிய ஒரு வேதம்ங்கிறதுனால அல்லாஹ் இது ஒரு ஆரம்பத்துல ஷீலா கோட் பிஸ்மில்லா அதே அலிஃப் லாம் மீம்ங்கற 29 சூறாக்கள் இருக்கு. இந்த மாதிரி அலிஃப் லாம் ஒரு எழுத்து கொண்ட நூன்ல இருந்து 2 எழுத்து 3 எழுத்து 4 எழுத்து 5 ஹாமீம் ஐன் ஷீன் காஃப் காஃபா யா இன் ஷா 5 எழுத்துக்கள் கொண்ட சூறா வரைக்கும் இருக்கு. அந்த சூறாக்கள் 29 சூறாக்கள் இருக்கு. பர்టిక్యులர் இந்த அலிஃப் லாம் மீம் சூறா 286 வசனங்கள் கொண்டது. 87 வசனங்கள் 86 வசனங்கள் கொண்டது. இந்த குர்ஆன் ஒரே நேரத்தில் இறங்குனது இல்லங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் சரித்திர தகவல்கள்ல. இந்த சூறாவில் உள்ள அலிஃப் பூரா எடுத்து லாம் பூரா எடுத்து மீம் பூரா எடுத்து கூட்டினா அது கரெக்டா 19ஆல வகுப்படுது. இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி அலிஃப் லாம் மீம்னு 6 சூறா இருக்கு. அந்த 6 சூறாக்களில் உள்ள அலிஃப் லாம் மீம் 6 சூறாக்கள் அலிஃப் லாம் மீம் பூரா கூட்டி எடுத்தா கரெக்டா 19ஆல வகுப்படக்கூடியதா இருக்கு. அது ஒரு அலிஃப் கூட வந்திருந்தாலோ, ஒரு லாம் கூட வந்திருந்தாலோ, ஒரு மீம் கூட வந்திருந்தாலோ, அல்லது இந்த மூணுல ஒன்று எடுத்து இருந்தாலும் அந்த 19ஆல வகுப்படாது. எக்ஸாக்டா வகுப்படாது. கரெக்டா அது 19ஆல வகுப்படுற மாதிரி. அல்லாஹ் 19 எப்படி அப்படின்னு கேட்க கூடாது. 19 அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு. அந்த 19க்குள்ள விளக்கம் அலிஃப் லாம் மீம் சூறாவுல மொத்த சூறா இந்த அலிஃப் லாம் மீம் சூறா பூரா தேடினா 6 சூறாக்கள் இருக்கு. அதுல உள்ள யாரும் இப்ப மூல காப்பி நமக்கு டாக்ஸ்கெட்ல இருக்கு. தவிர நம்மள்ட்ட இருக்கிற ஜென்ரலா புலக்கிற காப்பிகள் உள்ள எழுத்துக்கள் இது மாறுபாடு எதுவும் இல்லை. எல்லாம் பாதுகாத்து இருக்கிறதுனால அந்த வேதத்தை இந்த கம்ப்யூட்டர்ல போட்டு பார்க்கும்போது இது ஒரு மாடல் ப்ரூஃப் வருது. இது எப்படி இந்த மாதிரி ஒரு மனிதனால செய்ய முடியுமா? இவ்வளவு ஒரு பெரிய புத்தகத்தை எழுத்துக்களை கணக்கு வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அலிஃப் எத்தனை லாம் எத்தனை. இன்னும் இது மட்டும் இல்ல, மொத்த குர்ஆனும் 19ஆல கட்டப்பட்டிருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறது 19 எழுத்து. குர்ஆன்ல 114 சூறா இருக்குது. 19 × 6. இந்த மாதிரி குர்ஆன் மொத்தம் குர்ஆன்ல ஹாதல் குர்ஆன் அப்படிங்கிற இந்த வார்த்தை குர்ஆன்ல 57 தடவை இருக்கு. 57 = 19 × 3. இன்னும் இக்ரா சூரா முதல்ல இறங்குது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக். அந்த சூறாவுடைய 5 வசனங்கள் முதல்ல இறங்குது. அந்த 5 வசனங்கள்ல 19 எழுத்துக்கள் இருக்கு. கரெக்டா 19 வார்த்தைகள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அல்லதீ கலக் இப்படி வார்த்தை கரெக்டா எண்ணிக்கையில சிலர் கோளாறு பண்ணலாம். அசலா சின்சியரா உள்ளவங்க எண்ணி பார்த்தா 19 வார்த்தைகள் கரெக்டா வருது. ஃபர்ஸ்ட் இறங்கின வார்த்தை ஃபர்ஸ்ட் இறங்கின வசனம் 19. அல்லாம அந்த சூறாவே 19 வசனங்கள். இந்த 19 அந்த 19 வார்த்தைகள் கொண்ட அந்த 5 வசனங்கள் இருக்கு. 76 எழுத்துக்கள். அது 19 × 19ஆல வகுப்படக்கூடியதாக இருக்கு. இன்னும் அந்த சூறா மொத்தமும் 19 வேர்சஸ். அந்த சூறால உள்ள மொத்த வேர்ட்ஸையும் இதையும் எடுத்தா அதுவும் 19ஆல வகுப்படுது. இப்படி அல்லாஹ் மொத்த குர்ஆனையும் 19ஆல கட்டி வச்சு ஒரு அற்புதமான முறையில இது அல்லாஹ்ட்ட இருந்து வந்ததுங்கிறது இது ஒரு அற்புதம். எந்த அறிவுடையவன் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இது நிராகரிக்கிறவங்களுக்கு அது வேற விஷயம். இன்னும் மனிதர்கள் கர வச்சதை கூட அல்லாஹ் குர்ஆன்ல காமிக்கிறார். அலிஃப் லாம் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அவர் அலிஃப் லாம் மீம் தான் கேட்டாரு. அலிஃப் லாம் மீம் ஷாது கேட்டாருன்னா அதுக்கு நான் விளக்கத்தை பின்னால சொல்லுவோம். அலிஃப் லாம் மீம் இதுதான். இன்னும் அந்த மாதிரியான மொத்த குர்ஆனும் 19ஆல கட்டப்பட்டிருக்கு. அது டீடைலா நம்ம கம்ப்யூட்டர்ல போட்டு பார்க்கலாம். ஃபிளாப்பீஸ் இருக்குது. இன்டர்நெட்ல வேர்ல்ட் வைட் வெப்சைட்ல நீங்க போட்டு பாத்தீங்கன்னா யாரும் அதை எடுத்து பார்க்கலாம். அந்த அட்ரஸ் வெப்சைட் அட்ரஸ் கூட இருக்கு. அந்த வெப்சைட் அட்ரஸ்ல இந்த ஹோல் 19 மிராக்கிள்ல எவ்வளவு அல்லாஹ் மேக்னிஃபிஷன்ட்டா இதை மனிதனால செய்ய முடியாது. இதை சொன்னவர் செய்யல. இது அல்லாஹ் செஞ்சது. இதுல இருக்கு 1400 வருஷமா இது ஒரு கோடு கிராக் பண்ணாம இருந்துச்சு. அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோடை கிராக் பண்ண ஆரம்பிச்சிருக்காது. அது என்ன செய்யுதுன்னா நம்முடைய நம்பிக்கை அதிகப்படுத்துது. இவ்விதமாக இது நம்பிக்கை அதிகப்படுத்துதா இல்லையாங்கிறத சகோதரர் உணரட்டும். யோசிக்கணும். இதுதான் கேள்வி, இதுதான் பதில். இன்னும் இது என்ன இன்னொரு விஷயத்தை இது அற்புதமா இருக்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு வேலையை இது செய்து இதுல இருந்து ஒரு எழுத்தை எடுத்தாலோ ஒரு எழுத்தை மாத்தினாலோ கூட்டினாலோ குறைஞ்சாலோ இந்த கட்டமைப்பு அப்படி ஒரு சிதறி. உதாரணமா நம்ம அலிஃப் லாம் மீம் ஷாத் சூரா 7வது சூரா எடுத்து பார்க்கலாம். அந்த 7வது சூறால 69வது வசனம் இருக்குது. அந்த 69வது வசனத்துல அல்லாஹ் ஒரு விஷயம் சொல்றாரு. வஜாதக்கும் ஃபில் கல்கி பக்தா அப்படிங்கிற வார்த்தை, பக்தத்தன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அந்த பக்தத்தன்கிற வார்த்தைக்கு
இங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா எல்லா கிட்டத்தட்ட இப்ப நம்ம வழங்கக்கூடிய எல்லா குரான்லயும் பத்தத்தனுக்கு கீழே சாது போட்டிருப்பாங்க, அதுக்கு மேல சிறுசா சீன் போட்டிருப்பாங்க. சாதும் இருக்கும் சீன் இருக்கும். ஒரு எழுத்து ஒரு புள்ளி கூட மாறாத வேதம்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு எழுத்து இங்க 2 எழுத்தா இருக்கு. அப்போ 2ல 1 தான் இருந்திருக்கணும். அந்த 2ல 1 என்ன அந்த கேள்வி இருக்கு. அப்ப மூலத்துல உள்ள இப்போ ஓல்டஸ்ட் அவைலபிள் காப்பி டாஷ்கண்ட்ல இருக்கு. அதை எடுத்து பார்த்தா அதுல சீன் என்ன இருக்கு, சீன் இருக்கு. அந்த ஜெராக்ஸ் காப்பி கூட நீங்க பார்க்கலாம். யாரும் அந்த டாஷ்கண்ட்க்கு போன் பண்ணி ஜெராக்ஸ் காப்பி அப்ளை பண்ணி அவங்க பர்சனலா வெரிஃபை பண்ணிக்கலாம். மூலத்துல அந்த டாஷ்கண்ட் காப்பில இருக்கிற சீன், இங்க இருக்கிற சாத். ஆனா இந்த சூரா அலிஃப் லாம் மீம் சாத் சூரா, இந்த சூராவுடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா அலிஃப் லாம் மீம் சாத்னு ஆரம்பிக்குது. அலிஃப் லாம் மீம் சாத்னு ஆரம்பிக்கும் போது இந்த சூராவில் உள்ள அலிஃப், இந்த சூராவில் உள்ள லாம், இந்த சூராவில் உள்ள மீம், இந்த சூராவில் உள்ள சாத் எல்லாம் கரெக்டா 19 வகுப்படக்கூடிய நிலைமையில எல்லாம் அமைச்சிருக்காரு. அதனால அங்க சீன் வந்தாதான் கரெக்டா 19 வகுப்படும். இங்க சாத் இவங்க மாத்திருக்காங்களே, இவங்க இந்த சாத் வந்து ஒரு சாத கூட்டி காமி, ஒரு சாது கூட்டி நிற்கும். அந்த கட்டமைப்பே சேதம். ஒரு அற்புதமான கட்டமைப்பு. அது இந்த மனித கரங்கள் உள்ள நுழையும் போது அல்லாஹ் அந்த நிச்சயமா அல்லாஹ் பாதுகாக்கலங்கிறது ஆயிடாது. அல்லாஹ் இறக்கினார், அதே அல்லாஹ்வே பாதுகாப்பார்கள். அல்லாஹ் வாக்குறுதிக்கு எந்த மாற்றம் செய்யல. ஆனா இந்த சமுதாயம் செஞ்சதை அடையாளம் காட்டுறாரு. இது இந்த வேலையை செய்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பேச முடியாது. இன்ஷா அல்லாஹ் ஒரு அலிஃப் லாம் மீம் கேட்ட விளக்கங்கள் இல்ல. இன்னும் அதாவது சில விஷயங்கள் இருக்கு பாருங்க, சில உளறல்கள் வந்து ஒரு ஆய்வு மாதிரி தெரியும் சில நேரங்கள்ல. லைலத்துல் கத்ர் 27 என்னடான்னு கேட்டா 3 இடத்துல லைலத்துல் கத்ர்னு வார்த்தை வருது. ஒவ்வொரு லைலத்துல் கத்ர்லயும் 9 எழுத்து இருக்குது. 3 27, அதனால 27. இதுல என்ன அலைஹா திஸாத்தஷரவுக்கும் இந்த இதுக்கு என்ன, இது வந்து ரொம்ப காலத்துக்கு முந்தைய இந்த இந்த ஆய்வு வந்து மறுமலர்ச்சி பத்திரிகையில நான் கவனிக்காம எழுதின காரணம் தெரிஞ்சது. நான் கவனிக்காம வேற நான் கேட்டுக்கிறேங்க. நான் உள்ள பேசுறீங்க, இவ்வளவு நேரம் பேசும்போது இது வந்து எனக்கு அவர் சொல்ல ஆரம்பிச்சோம்னா இதான் சொல்ல போறாங்க. வேற வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம முந்தைய நம்ம கைது வந்து எழுதிருக்கிறாங்க. அப்பவே இது ஒரு பைத்தியகாரத்தனம் நம்ம அது வழக்கம் கொடுத்துருக்கிறோம். ஒண்ணுன்னா சொல்றேங்க, இந்த பஸ்தத்துங்கிறாருல, இது ஒரு சாதாரண ஒரு அடிப்படை ஒரு கிராமர் விஷயத்த இவ்வளவு ஒரு விளக்கம் கட்ட ஆளுக்கு குரான் எடுத்து ஆய்வு பண்ணும்போது எப்படி போய் முடிக்குங்கிறது சொல்ல வர்றேன். அரபி இலக்கண படிங்க. மின் பாதின்னு இருக்கு. மின் பாதி, மின்னு ஒரு நூன் இருக்குது, அப்புறம் பே வருது. சுக்கூன் வச்ச நூனுக்கு பிறகு பே வந்துச்சுன்னு சொன்னா அது நூனா வாசிக்க கூடாது, மின்பதின்னு வாசிக்கணும். எழுத்துல மின்பதின்னு இன்னும் போட்டு எழுதி இருக்கும். அரபி உச்சரிப்பு பிரகாரம் வந்து இப்ப பந்து இருக்குல்ல, தூதான். இந்த நாட்டு பிறகு வரும்போது தூண்டு தான் சொல்லணும், பந்தூன்னு சொல்லக்கூடாது. அது தூணாதான் அது தமிழ்ல. ஆனா பந்தூண்டு எழுதும் பொழுது பன் தையம் ஒருத்தன் சொல்ல மாட்டான், பந்தயம் தால் மாதிரி உச்சரிப்பான். அது அப்படிதான் உச்சரிக்கணும். அந்த மாதிரி சுக்கூன் வச்ச நூனுக்கு பிறகு பே வந்துச்சுன்னு சொன்னா அந்த நூனை மீமாக உச்சரிக்கணும் என்று காட்டுவதற்காக மேல வந்து ஒரு மீன் சின்னதா போட்டிருப்பான். இது அஜமிகளுக்காக வேண்டி, அரபிக்காரனுக்கு போட தேவையில்லை. அரபு மொழி தெரிஞ்சவன் என்ன செய்வான், மின்பதின்னு வாசிட்டு போயிருவான். எழுத்துல நூறு இருக்கும். நம்மள கூட நேஷனல் படிக்கிறோம்ல, அது மாதிரி ஒரு மொழியுடைய மரபுல உள்ளது. அதே மாதிரி இந்த பஸ்தத்து இருக்குல்ல, பே சீனு தோய், அதான் பசத்தங்கிற வார்த்தை. எந்த இடத்துல எல்லாம் சுக்கூன் வச்ச சீனுக்கு பிறகு தோய் வருதோ அதெல்லாம் சீன சாதா உச்சரிக்கணும். உச்சரிப்புல சாது வரணும். தப்பா அவனுக்கு இருக்குதாம ஒருத்தன் எழுதல. அந்த மக்கள் அந்த சீனுக்கு சாதுடைய உச்சரிப்பு கொடுக்கணும் என்று காட்டுவதற்காக வேண்டி மின்பாதிக்கு மின்பாதி போடுற மாதிரி என்னமோ தப்பா யாரும் பண்ணிட்ட மாதிரி பெரிய ஆய்வு நினைச்சு செஞ்சிருக்காங்க. இது ஒரு ஆய்வுனே ஒண்ணும் கிடையாது. அது பஸ்தந்து சீன் மாதிரி எழுதி இருக்கும். சீனுக்கு பிரதானமா இஸ்தபரேண்ட் சீன் இருக்கு. இஸ்தபரேண்ட் சீனுக்கு அப்புறம் தேவன்னு சொன்னா சாதுக்கு அப்புறம் வந்தா அந்த சாதுக்கு அப்புறம் வர்ற தோய மாத்திக்குவாங்க. இது அரபு மொழியில வந்து ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறும். சில இடத்துல எழுத்துலயே மாறிடும், சில இடத்துல உச்சரிப்புல மாறும். சில இடத்துல அலிஃப் லாம் இருக்குன்னு அல் ரஹ்மான் சொல்லக்கூடாது, அல் கிதாப்னு சொல்லணும். அதே அல்ல வந்து ரஹ்மான்ல சேர்த்தீங்கன்னா அர் ரஹ்மான் சொல்லணும். எழுத்துல லாம் இருக்கும், பேச்சுல வந்து ரேயா மாறும். அந்த அதை காட்டுறதுக்காக வேண்டி பண்ணி இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய ஒரு இடத்துல இருக்குங்கிறாரு. சுக்கூன் வச்ச சீனுக்கு பிறகு என்னமோ தப்பு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல சீன் தான் இருக்குது. மூலத்துல ஜெராக்ஸ் காட்டுறாங்க. மூலமே காட்ட வேண்டியது இல்ல. ஒரு மொழி தெரிஞ்சவனுக்கு ஒரு பசத்த சீனுடைய வந்தது சாது உச்சரிப்பு இந்த இடத்துல கிராமரா சேர்ந்து ஒருத்தருக்கு தெரியும்.
இதுக்கு இப்படி ஜெராக்ஸ் எடுத்து காட்ட வேண்டிய விஷயமே இல்லை. இதை ஒருத்தன் எழுதிருக்கிறான்னா அவனுக்கு மொழியறிவு இல்லாம எழுதுறான். ஒரு ஆங்கிலத்தை எழுதிருக்கலாம், அவனுக்கு அந்த நாலேஜ் இல்லாம இன்னமும் இது சீன சாதா மாத்தி விட்டாங்க, பயங்கரமான வேலை செஞ்சுட்டாங்கன்னு அவருக்கு சித்தரிக்கிறான். அதை ஒரு பெரிய இல்முன்னு நினைச்சுக்கிட்டு இவர் அதை விளக்கி இருக்கிறார். அவ்வளவுதான் அது உள்ள விஷயம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது மாதிரி நிறைய இருக்கு குரான்ல. இது மாதிரி குரான்ல வந்து நிறைய இருக்கு. மேல மேல அந்த குறிப்பெல்லாம் போட்டிருப்பாங்க. அது மாதிரி கல்லா பல்ரான பல்ரானன்னு இருக்கும். அந்த பல்ரானோட ரேக்கு முன்னாடி ஒரு சத்து ஒண்ணு போட்டிருப்பான். எதுக்கு போட்டிருப்பான்னா அந்த இல்லுக்கு பிறகு ரா வச்சுங்கன்னா இருறா மாறும். அது பல்ரானன்னு தான் அதை படிக்கணும். அதுக்காக வேண்டி என்ன செய்வான், அது நம்ம அஜமிகளுக்காக வேண்டி, நம்மள மாதிரி மொழி தெரியாதவங்க இந்த ஜேர் ஜபர் போடுறோம்ல, ஜேர் ஜபர் அரபி கிடையாது. அரபு மொழியில வந்து ஜேர் ஜபரே கிடையாதுங்க. நம்ம பாதுகாக்கப்பட்ட குரான்ல போய் அது ஜேர் ஜபர் போட்டு வச்சிருக்கோம். அரபிக்காரனுடைய எந்த கிதாபுல ஜேர் ஜபர் இருக்காது. யாருக்காக வேண்டி அவன் பாக்குறான், அரபு மொழி தெரியாத மக்கள்கிட்ட போகுது. அவனுக்கு போய் இது அல்ஹம்துல்ல உல்ஹம்து படிச்சிருவான். மொழி தெரிஞ்சவனுக்கு அப்படி வார்த்தை இல்லைன்னு தெரியும். அரபி மொழி தெரிஞ்சவனுக்கு அது வந்து இப்படித்தான் வாசிக்கணும்னு அவனுக்கு தெரியும். உல்ஹம்துன்னு ஒரு வார்த்தை இல்லை. நம்மள்ட்ட கொண்டாந்து விட்டா உல்ஹம்துன்னு ஒருத்தன் படிப்பான், உல் ஹிந்துமா ஒருத்தன். அவனுக்கு அப்படி வார்த்தை இல்லாதனால இது அல்ஹம்து தான் கரெக்டா கெஸ் பண்ணி புரிஞ்சுக்குவான், அப்படித்தான் புரிஞ்சுக்குவான். இப்ப நம்ம சேர்ந்தது எதுக்கு போட்டிருக்கான், நமக்காக வேண்டி மொழி தெரியாத மக்கள் வந்து அதுல ஆக்கு இந்த அடையாளம், இல்லுக்கு இந்த சுக்கூனு, இந்த சபரு, இந்த சுக்கூன்லாம் நம்ம சேர்த்தது ஞாபகம் வச்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொகுத்த அந்த குர்ஆன்ல மூல பெறுவீங்கறாங்கல்ல, அதுல கிடையாது. இதை விட விடுங்க, இன்னும் சொல்ல போனா புள்ளியே கிடையாது. இது நீங்க வழங்கி வச்சுக்கணும். பேக்கி ஒரு புள்ளி, தேக்கி 2 புள்ளி, தேக்கி 3 புள்ளின்னு நம்ம ஓடுறோமே, ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல பேண்டா பேண்ட் புரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மொழியில நம்ம மக்களுக்கு வர்றதுக்காக வேண்டிய அவன் சீனை போட்டு மேல சாது போட்டு உச்சரிப்ப சாதா உச்சரிக்கிறாங்கிறதுக்காக போட்டா பயங்கரமான வேலை பண்ணிட்டாங்க. மக்கள்கிட்ட சொல்லுங்க செய்ய, ஆமா சாதையும் போட்டுருக்காங்க, அவங்க என்ன பெரிய தத்துவமா நினைச்சுக்கிட்டு இதுலதான் எல்லாருமே சில பேர் சரி கண்டது. இது ஒரு ஒண்ணுமில்லாத ஒரு விளக்கத்தை வச்சுதான் அற்புதம் அப்படிங்கிறது. இது ஒண்ணு விளக்கணும். அடுத்தது இந்த 19க்கும் அலிபுலாமி சம்மந்தப்படுத்துறாருல, அலிபுலாமி என்பதை வகுத்தா 19 வரும், கூட்டி வகுத்து பார்த்தா அந்த சூறாவுல அலிபுலாம் 19 வரும்போது தற்செயலானது. இந்த 19 வரும் என்பது ஒரு நாலேஜுக்கு அதெல்லாம் சொல்லல. 19ங்கிற அங்க எதுக்கு போய்ப்படுறான், நரகத்தின் மீது 19 இருக்குங்கிறான். அதான் சொல்றான் அலைஹா திசர்னா அதுக்கு இருக்கு நம்ம நரகமா குரானு. குரான்ல 19 இருக்கு. அல்லாஹ் காஃப் தாலதே 9 எழுத்து. இன்ன அன்சல்னான்னு ஒரு சூறாவுல தான் அந்த லைலத்துல் கத்ர்ங்கிற வார்த்தை வருது. மொத்தமே 3 இடத்துல வருது. இன்ன அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 3 இடத்துல மொத்த குரான்ல வருது. ஒரு லைலத்துல் கத்ர் 9 எழுத்து, 9 27, அதனால 27 லைலத்துல் கத்ர்னு சொன்னா அதுவும் அதிசயமா தான் இருக்கும். என்ன ஆய்வு நினைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா யூஸ் பண்ணாங்க. இது தற்செயலா 27 இருக்கும், 25 இருக்கும், இதெல்லாம் தற்செயலா உள்ளது. இதை வச்சுக்கிட்டு இன்னும் சொல்ல போனா மாலிக் யௌமித்தீன்ங்கிறத மலிக் யௌமித்தீன் ஓதுறாங்க. கிராத் இருக்குது, மலிக் யௌமித்தீன் ஓதுறாங்க. அப்படி வச்சா ஒரு அலிஃப் ஷார்டேஜ் ஆகும். அது மாதிரிலாம் பார்க்கணும். ஹாதிகின் இருக்குது, இந்த ஹாதிகில் அலிஃப் இருக்காது, உச்சரிப்புல அலிஃப் இருக்கும், எழுத்துல அலிஃப் இருக்காது, ஹாதிகின் இருக்குது. இதை எதுல கொண்டு சேர்க்கிறது, அலிஃப் இருக்குன்னு கணக்கு பண்ணுவீங்களா இல்லன்னு கணக்கு பண்ணுவீங்களா? அதுக்கு என்ன பண்றாங்க, கம்ப்யூட்டர் பண்ணும்போது 19க்கு வர்ற மாதிரி எனக்கு சேர்த்துக்கிறாங்க. ஒரு ஆர்டர்ல சொல்லுங்க, ஒரு ஆர்டர் எனக்கு சொல்லிவிட்டு 19 இப்ப கம்ப்யூட்டர் போனா வச்சு காட்டணும். இப்ப இருக்கு குர்ஆன் ஷரீஃப் என்கிட்ட இருக்குது. நாங்க எதுவும் தெரியுமா எதுங்க, ஹாதிகில உள்ளதுல அலிஃபை சேர்த்து என்னணுமா நான் 10 கேள்வி கேட்கிறேன். முதல்ல சொல்லி போடணும், அப்புறம் நான் என்னவேன். ஹாதிகி என்பதில் உள்ள அந்த அலிஃபை சேர்த்து என்னணுமா சேர்க்காமல் என்னணுமா சொல்லுங்க. ஒன்னொன்னா சொல்லுங்க. எடுத்துருவோம். எல்லா குர்ஆன் சிடி இருக்கு, ஹதீஸ் சிடி இருக்கு, 450 கிதாபுடைய சிடி கம்ப்யூட்டர்ல நான் வச்சிருக்கேன். இது அதாவது நான் சொல்றேன், நம்ம நிறைய விஷயம் பேசணும். ஒரு நேரம் அரபி விஷயங்கள் சொன்னாரு. அது முதல்ல என்ன சொன்னாரு, அது ஒரு அரபி 3 சிடி இருக்கு, 3 பேர் சொல்றாங்க. ஒரு குர்ஆன் இல்லனே, அது ஒரு அரபியில நான் எடுத்துறேன். அலிஃப் பூரா கால்குலேட் பண்ணி பாருங்க, 99 வகுப்படுதா இல்லையா? அதுக்கு இருக்கு என்ன சம்பந்தம்? சகோதர அரபி சொன்னார், சிபுன் வச்ச சீன் பக்கத்துல வந்தா சுவாதா மாறும் அப்படிங்கிறார், உச்சரிப்புல மாறுங்கிறார். இதுல ஒரு விசேஷம் நம்ம சகோதரர் எல்லாரும் கவனிக்கணும். என்னன்னா, இப்ப மிம்பாதி ஒரு உதாரணம் சொன்னார். மிம்பாதிக்கு மீம் நூன் பே ஐன் தால் வரணும், மேல ஒரு மீன் போட்டிருப்பாங்க மிம்பாதின்னு ஓதணுங்கிறதுக்காக. கவனிக்கணும், நூன்டே அந்த மூல காப்பியில இருக்குது, மீம் அது உச்சரிப்புக்காக மேல கொடுக்குறது. ஜேர் ஜபர் அப்படித்தான் பின்னால வந்தது, ஓதுறதுக்கு லகு பண்றதுக்காக வந்தது. எது உச்சரிப்பு மாறும்னா பொதுவா இவங்க வழக்கம் என்னன்னா
மேலதான் குறிப்பிடுவாங்க. மீம மேலதான் போடுவாங்க, நூன் தான் கீழே இருக்கும். மிம்பாதின் கீழே மாத்திர மாட்டாங்க. மீம் போட்டு வராது, மிம்பாதின் வராது, நூன் தான் இருக்கும். அந்த மாற்றம் ஏற்படுது, உச்சரிப்புல மாற்றம் ஏற்படுதுன்னா பொதுவா அவங்களுடைய வழக்கம் என்ன, அதாவது அவங்களுடைய முதலீட்டு பாடல் நிறைய இருக்கு, நம்ம பேசலாம். கான்ட்ராடிக்ஷன்ஸ் நான் சொல்றேன். பொதுவா மாற்றக்கூடியது மேல வரும், கீழே வராது. இங்க மூலத்துல சீன் இருக்கு, ஷாது மாறுது, ஷாத மாத்துறாங்க. ஒரு எழுத்து கூட மாத்தல, ஒரு புள்ளி கூட மாத்தலங்கிற பிரமையை நமக்கு கண்ணு முன்னால காமிச்சிக்கிட்டு இன்னைக்கு இவ்வளவுலாம் இருக்கு, இன்னும் நிறைய வேற இருக்குன்னு சொல்றாரு. இல்ல இன்ஷா நான் பேசி முடிச்சிடுறேன். நீங்க சொல்லல, நான் பொதுவா நம்மளுடைய அபிப்பிராயத்தை சொல்றேன். இந்த அப்படி பார்த்தா இன்னும் இந்த இலக்கணத்திலே